ஹலோ எவ்ரி ஒன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு ப்ரைமரி டாப்பிக்காக நம்ம கற்றுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் ப்ரீ ரெக்வசைட்ஸ். ஒரு வெப்சைட்னா என்ன, எப்படி ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுது, ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்னா என்ன, ஒரு ஃப்ரண்ட் என்ன, ஒரு பேக் என்ன, ஒரு டேட்டா பேஸ்னா என்ன. அது கூடவே நம்ம ஒரு விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணி அதில் ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரியே நம்ம ஒரு லினக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணி அதில் நம்ம வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி விண்டோஸ் டு லைனக்ஸ் நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, புட்டின்ற டூல் புதுசாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம், பிபிகே ஃபைல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக வித் போத் இன்ட்ரடக்ஷன் தியரியாகவும் அடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆகவும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். So without further ado, let's get into our today's topic. You are learning from Mithran and you are watching Learn with Mithran channel. So let's get into our today's video. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோட கோலாக இருக்க போகுது. ஆனால் நம்ம முதல்ல வெப்சைட்னா என்னன்றதை நம்ம கற்றுக்கணும். அது கற்றுக்கிட்டா தான் அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்லேயும் சரி, விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின்லேயும் சரி, எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். அப்போ முதல் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் அ வெப்சைட், ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஒரு வெப்சைட்டை யார் பில்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் தேவை, அண்ட் நம்மளோட லாங் டேர்ம் கோலாக இப்போ நம்ம அஸ்யூர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போது அடுத்தடுத்த டாபிக் படிக்கிறதுல அல்டிமேட் கோல் என்ன, நம்ம எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம், ஒரு கம்பெனியில் இந்த க்ளவுடை நோக்கி போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க, சர்வர்லாம் வாங்குறாங்கன்றது எல்லாமே கற்றுக்கிட்டோம். பட் அல்டிமேட்டாக நம்மளோட இந்த அஸ்யூர் கிளாஸஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் நம்ம பார்ப்போங்க. அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் என்னவா இருக்க போகுது, அதோட ஒரு ஹிண்ட் மாதிரி, ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கற்றுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தேவையான சப்போர்ட்டிங் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அஸ்யூர் சீரீஸ் முடியும் போது ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப்சைட்டை எப்படி அஸ்யூர் க்ளவுடில் வித் ஹைலி அவைலபிள் அண்ட் 3 tier ஆர்கிடெக்சரோட எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம அந்த ப்ராஜெக்டில் கற்றுப்போம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு தோஸ் செக்மெண்ட்ஸ், பிஃபோர் அந்த டாபிக்ஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முதல்ல ஒரு வெப்சைட்னா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல லெட் மீ யூஸ் பெயிண்ட் டயக்ராம் அண்ட் நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் சிமிலர்லி ஐ வில் ஆல்சோ யூஸ் ஒரு நோட் பேடும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெட் மீ யூஸ் அ நோட் பேட் as well. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, லெட் மீ க்ளோஸ் அவர் ப்ரீவியஸ் நோட். இதை நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ நம்மளோட முதல் செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட். இப்போது நம்ம ஒரு கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டோரி எல்லாமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மித்ரன்ஸ் ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கம்பெனி நம்ம வச்சுருக்கோம். இந்த ஐடி கம்பெனியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கிளைண்ட்டுக்காக நம்ம வேலை பார்க்குறோம். ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ இஸ், ஸோ இவங்க முழுக்க கம்ப்ளீட்டாக ஒரு கிளைண்ட்டுக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது ஒரு இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ், நாங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, நாங்களுமே ஒரு கிளைண்ட்டு தான். ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற நம்ம வெப்சைட்டை எடுத்துப்போம். ஸோ NOLOGIES. ஸோ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் பிளேஸ்மெண்ட்ன்ற ஒரு கம்பெனிக்காக நான் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்காக ஒரு வெப்சைட்டை நான் பில்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல அவங்க வரப்போகிறது என்னென்னா, ஒரு பேசிக் வெப்சைட் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் அது ஃப்யூச்சர்லேயே அடுத்து என்னென்னா, அவங்க அந்த வெப்சைட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேசிக் என்ன, என்ஹான்ஸ் என்ன, ரெண்டுத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ சினாரியோ என்ன, அவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்குறதுனால, இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் இப்போ தான் நான் முதல்ல கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கதை மாதிரி எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க இப்போ தான் தே ஆர் ஓப்பனிங் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்னு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு இப்போ என்னென்னா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் இருந்தால் போதும். ஸோ விச் இஸ் அவங்களோட பேசிக் சைட்டுன்றது ஒரு ஸ்டாட்டிக் பேஜாக, ஸோ விச் இஸ் ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு வெப் பேஜ் இருந்தால் போதும். இது என்ன சொல்லலாம்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, மேபி லெட்ஸே ஒரு 10 இயர்ஸ் கூட வச்சுப்போமே, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா விசிட்டிங் கார்டு அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீனிங் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், இந்தாங்க என்னோடய விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட விசிட்டிங் கார்டு நிறைய சேர்ந்துக்கிட்டே வரும்.
ஆனால் இப்போ எல்லாருமே விசிட்டிங் கார்டுன்றது காணாமல் போகி எல்லாருமே அவங்க என்னென்னா இன்ஸ்டாகிராமில் அவங்களோட பேஜை ரன் பண்ணுறாங்க, அந்த பேஜை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விசிட்டிங் கார்டுன்றது கம்மியாகி ஆன்லைனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த ஒரு குட்டி விசிட்டிங் கார்டில் உங்களுக்கு என்ன புரிய போகுது, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணுங்கள், அதில் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நான் டீல் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ they'll be giving us a பேஜ். அதையும் தாண்டி ஒரு வெப்சைட்டுமே which is அவங்களோட business.comன்னு ஒரு வெப்சைட்லேயும் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ விசிட்டிங் கார்டு இப்போ அப்கிரேட் ஆகி இன்னும் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் மாதிரி மாறிடுச்சு. அப்போ முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோங்க. அதுக்கு அடுத்தவங்க என்னென்னா, இப்போ முதல்ல இந்த ஸ்டாட்டிக் பேஜ்னால் என்ன, அடுத்து நம்மளோட அட்வான்ஸ்ட் வெப்சைட்டுன்னு சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாம். என்னோட கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வேணும்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது கரண்ட்டாக 20+ பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டே இருக்கும்போது ஸோ அப்போ நம்ம அட்வான்ஸ்டாக எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா அது ஒரு டைனாமிக் வெப்சைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு டைனாமிக் வெப் பேஜ்னால் என்னது, ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமே. ஸோ அப்போ ஒரு வெப்சைட்டுக்கும் சைட்டுனே வச்சுக்கலாம். ஸோ ஒரு டைனாமிக் வெப்சைட்டுக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் டைனாமிக் வெப்சைட்டுக்கும் வாட் இட் இஸ், அது என்ன மீனிங் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ முதல்ல லெட்ஸ் டேக் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ எங்கிட்ட ஆல்ரெடி அஸ்யூர் லாகின்ல தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண போகிறதில்ல, நம்ம ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் தியரியை, அதுக்கடுத்து நம்ம ப்ராக்டிக்கல் உள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாட்டிக்கான பேஜ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிள் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்றதே ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் தான். ஸோ அப்போ நான் நெட்லேயே கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணனாலே அவங்களோட ஒரு பழைய வெப்சைட் வருது. இப்போ இன்னும் வி ஆர் இம்ப்ரூவிங் திஸ். ஸோ அப்போ இங்கே இது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா என்னென்னா, இங்கே எங்கேயுமே நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி தர் இஸ் நத்திங் ஓவர் ஹியர். இது என்னென்னா ஜஸ்ட்டு எங்ககிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸு, இந்த மாதிரி யூ கேன் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கலாம், தேவையான மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் எந்த விதமான லாகின் லாக் அவுட்டு அந்த மாதிரி ஃபீச்சரே கிடையாது. அப்போ லாகின் லாக் அவுட்டு ஒரு யூஸரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெப்பேஜ் மாறுற ஃபீச்சரே இல்லைனா இதுக்கு பேர் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரிலாம் வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தலப்பாக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் தலப்பா KATTI ஓகே இவங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதுவுமே என்னென்னா ஒரு வெப்சைட் தான். அலவ் யூஸ் ஏ கரண்ட் லொக்கேஷன் இல்லை க்ளோஸ். வாவ், இவங்க இந்த வெப்சைட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே லாகின் பண்ணுற ஃபீச்சர் கிடையாது. ஆனால் இப்போ லாகின் பண்ணுற ஃபீச்சர் ஏன்னா இதே வீடியோஸ் நான் முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ தலப்பாக்கட்டி வெப்சைட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போது எங்கெல்லாம் லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் வருதோ அப்போ அங்கே லாகின்னா இந்த வெப்சைட் உங்களுக்காக மாறப்போகுது அப்படின்ற மீனிங். ஸோ அப்போது இப்போ இதுவுமே நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா டைனாமிக் வெப்சைட்டாக மாறிடும். நம்ம ஸ்டாட்டிக் பேஜுன்றது என்னென்னா இன்ஃபர்மேஷன் மாறப்போகிறதில்ல உங்களோட வெப்சைட்டில். நீங்கள் இருக்கிறத கன்சியூம் மட்டும் தான் பண்ண முடியும், அப்படியே எடுத்து நீங்கள் படிக்க தான் முடியும். இது ஸ்டாட்டிக் பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுவே டைனாமிக் பேஜஸ் அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த பேஜில் லாகின் பண்ணுறீங்களோ, இப்போ நான் அடிடாஸ் அப்படின்னு சொல்கிறேன் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்னென்னா அடிடாஸ்ன்றது ஒரு ஸோ தே ஆர் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூஸு க்ளோத்திங் பிராண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. கேன் பை ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். பட் ஆனால் இங்கே தெர் இஸ் அ பட்டன் விச் இஸ் கால்ட் அஸ் லாகின் அப்படின்னு அதே மாதிரி இங்கே ஒரு பட்டன் இருக்குங்க. ஸோ இங்கேவே லாகின் அப்படின்னு ஒரு பட்டன். ஸோ இப்போ நீங்கள் லாகின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. எதுக்காக இந்த லாகின் இன்ஃபர்மேஷன் கேட்குது? ஸோ வாட் இஸ் த மீனிங்னா, நீங்கள் உங்களோட டேட்டாவை கொடுத்தீங்கன்னா பின்னாடி உங்களோட டேட்டாவை போயிட்டு ஒரு டேட்டா பேஸ் அப்படின்ல போய் ஸ்டோர் ஆகுதுங்க. அந்த டேட்டா பேஸ்ன்றது என்னென்னா நீங்கள் இப்போதைக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டுனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோவா நமக்கு இன்னும் டேட்டா பேஸ்னால் என்ன அதெல்லாம் நம்மளோட நாலேஜ் கிடையாது. அப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ஒரு இமேஜினாக எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸல் ஷீட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். இங்கே மேலே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சீரியல் நம்பரு, நேமு, ஏஜு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ட்ரிஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் ஆன் அ எக்ஸல் ஷீட். அண்ட் இங்கேவே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். அப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த எக்ஸல்ன்றது ஒரு டேட்டா பேஸ். இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இதெல்லாமே டேபிள்ஸ். உள்ளே இருக்கிற மேலே இருக்கிறது வந்து ஹெட்டிங்கு, அந்த இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியுமே ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேமு மித்ரன், இந்த மாதிரி ஏஜ் 28, இந்த மாதிரி நம்ம என்னென்னா இப்படி ஒவ்வொரு ரோவில் ஒவ்வொரு என்ட்ரி இருக்க போகுது. அதே மாதிரியே அவங்க நேமுன்றதை தாண்டி அவங்களோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகியிருக்கும்.
அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் கூடவே என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் அவங்க என்னென்ன ஆர்டர்லாம் அடிடாஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்கும். அண்டு அவங்க ஏதாவது இப்போ சில பொருள் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஆட் டு கார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு 4-5 பொருள் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போ நான் அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து வாங்குறேன். ஸோ இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்னு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஐ லைக் 2 or 3 திங்ஸ். ஸோ நான் அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, லெட்ஸ் சே ஐ வில் கோ டு ஷூஸ் அண்ட் இதில் எனக்கு இந்த ஷூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ கேன் சே ஆட் டு கார்ட். இது என்ன ஆகும்னா எனக்கு இந்த கார்ட்டில் ஆட் ஆயிரும். அப்போ இங்கே கார்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு வேறு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு. லெட்ஸ் கோ பேக். ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லெட்ஸ் சே வேலெட் பிடிச்சிருக்கு. இந்த வேலெட் எனக்கு வேணும். அப்போ அதையுமே நான் கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே கார்ட்டுன்னு சொல்லிட்டு ஆட் ஆயிரும். ஆனாலும் இங்கே எனக்கு லாகின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா இங்கே ஒரு பட்டன் அது கொஞ்சம் ஷேக் ஆகி இந்த மாதிரி லாகின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி ஒரு வாலெட் வாங்குறது, ஒரு ஷூ வாங்குறதுன்றது இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது இப்போ நான் இந்த ஃப்ளிப்கார்ட் டேப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த கார்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்போ நீங்கள் லாகின் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்ட்டில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணிக்கிற வச்சுருக்கேன்றத நான் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ நீங்கள் வியூவர் இதே ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்க 2 ப்ராடக்ட்டு கார்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு காமிக்காது. ஏன்னா உங்களோட ஃப்ளிப்கார்ட் வேறு, உங்களோட இன்ஸ்டாகிராம் வேறு, உங்களோட ஃபேஸ்புக் வேறு. அப்போ இது எல்லாமே டைனாமிக் பேஜஸ். அப்போ அதை தான் இங்கே நம்ம 2ஆக பிரிக்கிறோங்க. ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுன்றது என்னென்னா, யார் உலகத்தில் ஓப்பன் பண்ணாலும் அந்த வெப்சைட்டோட கண்டென்ட் மாறாது. உங்கள் லாகின்ன்ற ஃபீச்சரே இருக்காது. இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்குறதுக்கு மாதிரி தான் சமம். அதை ஜஸ்ட்டு நம்மளை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கலாம். ஆனால் டைனாமிக் வெப்சைட்டுன்னு வரும்போது அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் ஆகணும். அந்த டேட்டா பேஸில் தான் உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, ஸோ வி ஆர் சீயிங் திஸ் ஆஸ் அ டைனாமிக் வெப்சைட். அப்போ இந்த வெப்சைட்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு டியர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு டியர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் இட்? ஸோ நம்ம அல்டிமேட்டாக நம்ம ப்ராஜெக்டில் என்னென்னா, ஸோ 3 tier ஆர்கிடெக்சர் அண்ட் 2 tier ஆர்கிடெக்சர். ஸோ நமக்கு என்னென்னா, ஸோ வி ஹேவ் 2 திங்ஸ். ஸோ 3 tier ஆர்கிடெக்சர் அண்ட் 2 tier ஆர்கிடெக்சர்னா என்ன? இந்த 2 விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பேச போகிறோம். அண்ட் அதே மாதிரியே நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அண்ட் டைனாமிக் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே இன்னொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன டெக்னாலஜி தேவைப்படுது? ஸோ வாட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 3 வார்த்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு அண்டு ஒரு டேட்டா பேஸ். ஸோ இந்த 3 வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே யார் ஒர்க் பண்ண போகிறதுனா, ஸோ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீமில் இருப்பாங்க. EVLEDEVLOPERS. ஓகே. ஸோ டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன இருப்பாங்கன்னா உங்களோட டீமில் இருப்பாங்க. அந்த டெவலப்பர்ஸ் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு DB இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனால் டெவலப்பர்ஸுக்குமே பேக் எண்டோட நாலேஜும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் மட்டுமே அவருக்கு ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும், டேட்டாபேஸ் பற்றியும் தெரியும்னா அவருக்கு பேர் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அவர் ஒருத்தர் மட்டுமே ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுறதுக்கான நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்னா என்னது? நீங்கள் HTML, CSS, JavaScript இந்த டெக்னாலஜிலாம் படித்து நம்ம எப்படி இப்போ க்ளவுடு, அஸ்யூர் க்ளவுடு, AWS க்ளவுட் லேர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் டெவலப்பர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு HTML, CSS, JavaScriptலாம் நீங்கள் படிக்கணும். அப்போ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு இதை நான் எக்ஸாம்பிளாக காமிச்சாலே பெட்டராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ கோடு. அதை ஒரு நியூ விண்டோ கூட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ். அண்ட் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ சேஞ்ச் மை ப்ரெஃபரன்சஸ் டு தீம்ஸில் கலர் தீமு. லெட் மீ கீப் இட் அஸ் லைட் மாடல். ஓகே, ஏன்னா நம்மளோட ஆல் கலர் கோடு வந்து சேமாக இருக்கட்டும். ஏன்னா பிரைட் ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாகவே வீடியோ ஃபுல்லாகவே பிரைட் ஸ்க்ரீனாகவே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புதுசாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல். அண்ட் இந்த ஃபைல் நான் என்னென்னு சேவ் பண்ணுறேன்னா என்னோடய டெஸ்க்டாப்லேயே லெட் மீ சேவ் திஸ் ஆஸ் என்னென்னா
index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு HTML ஃபைலாக நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இது HTML ஃபைல்னு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் கீ எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தாலே அதுவே எனக்கு என்ன பண்ணுன்னா தேவையான மெட்டாடேட்டா இந்த ஹெட்டிங்கு பாடி எல்லாமே கொடுத்துரும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு HTML ஃபைல் நான் எழுதியிருக்கேன். இதை நான் கொஞ்சம் ஜூம் இன்னும் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ ஜூம் இன் as well. ஸோ லெட் மீ ப்ரெஸ் ஓகே, ரொம்ப ஜூம் இன் வேண்டாம். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு HTML கண்டென்ட்டில் ஹலோ வெல்கம் டு Azure வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட்டை நான் எழுதுறேங்க. ஸோ அப்போ இப்படி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கண்டென்ட் எழுதுறேன், நான் சேவ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ என்னோட மினிமைஸ் பண்ணி எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணணும்னா எனக்கு இங்கே நீங்களே பார்க்கலாம், என்னோட டெஸ்க்டாப்பில் இங்கே ஒரு HTML ஃபைல் நீங்கள் index.htmlன்றது சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்னோட ப்ரௌசர்லேயே இந்த லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி எனக்கு காமிக்குது, வெல்கம் டு Azure வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோன்ற ஒரு கண்டென்ட். அப்போ நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா, ஸோ இஃப் ஐ சேஞ்ச் சம்திங் ஓவர் ஹியர், ஒரு எக்ஸ்க்ளமேஷன் 2 எக்ஸ்க்ளமேஷன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த 2 எக்ஸ்க்ளமேஷன் இங்கே ஆட் ஆகும். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக they'll ரைட் மோர் லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதி எனக்கு இதை சென்டரில் கொண்டு வா அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாற்று. ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு லெட்ஸ் சே பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பேக்ரவுண்ட் கலர் க்ரீன். இதுலேயே எனக்கு ஆர்பிஜியில் எக்ஸ்ட்ராக்ட் வேல்யூ வேணும்னா நான் வச்சுக்கலாம். அப்போது நம்ம இங்கே நான் எழுதுறது HTML-க்கான கோடு. இந்த HTML நீங்கள் படித்து HTML நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜுக்கான கண்டென்ட்டை நீங்கள் எழுதலாம். அப்போ இது என்னென்னா இங்கே we are getting a static site. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்காக வருது. அப்போ அதுக்கு நீங்கள் HTML, CSS, JavaScriptன்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். அண்டு டேட்டா பேஸ்னால் என்னென்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். உங்களோட யூஸரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே மாதிரி ஒரு டேட்டா பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ டேட்டா பேஸுன்றது நத்திங் பட்டு ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரியே தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அண்ட் அதில் ஒவ்வொரு ஷீட்டுன்றது ஒவ்வொரு டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அண்டு இதை நம்ம டேட்டா பேஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு டெக்னாலஜி பேர் என்னென்னா ஃபேமஸ் ஆனது ஒரு MySQL டேட்டா பேஸ். ஸோ MySQL டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் திஸ் டேட்டா பேஸ். நம்ம அஸ்யூர்லேயே Azure SQLனு ஒரு கிளாஸ் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில். அந்த வீடியோவில் நீங்கள் டேட்டா பேஸ் பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். ஆனால் இது எல்லாமே அடுத்து நம்ம படிக்க போகிறது. ஸோ அப்போ நம்ம அடுத்தடுத்து படிக்க போகிறதுக்கான ஃபவுண்டேஷன் நம்ம ஃப்யூச்சர் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுவோம். ஸோ அப்போ டேட்டா பேஸ் நம்ம என்னென்னா ஒரு MySQLனு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். இப்போ இங்கே ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ஓகே, ஸோ 1 second. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா, ஸோ ஹியர் வி ஹேவ் ஃப்ரண்ட் எண்டு அண்ட் டேட்டாபேஸ் MySQL நான் வச்சுருக்கேன். அண்டு இப்போ பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருதுங்க. ஸோ பேக் எண்ட்னா என்னென்னா நமக்கு லெட்ஸ் சே ஹியர் ஒரு பிஸ்னஸ் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த பிஸ்னஸ் லாஜிக் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கே முதல் 1 tier ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம எழுதுறேன். ஸோ டியர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் வெப்சைட் ஹோஸ்டிங். ஓகே, ஸோ ஆர் வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங்னு கூட வைக்கலாம். ஸோ வெப் ஆப். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் இன்டர்நெட்டில் ரன் ஆகிற ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டியர்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஸோ டியர் நம்பர் 1 விச் இஸ் ஒன்லி இந்த HTML, CSS, JavaScript மட்டும் இருந்தாலே போதும். ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும். இது மட்டும் இருக்குனாலே இதை நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ வி கேன் கால் திஸ் ஆஸ் நம்ம 1 tier ஆர்கிடெக்சர். அப்படின்னா என்னென்னா நம்ம இன்றைக்குமே ஒரு 1 tier ஆர்கிடெக்சர் தான் இந்த சைட்டில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறது. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் 1 tier தான் வைக்க போகிறோம், விச் இஸ் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் HTML, CSS, JavaScriptன்ற டெக்னாலஜி மட்டும் வச்சே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வெப்சைட்டை நம்ம இன்றைக்கி ஹோஸ்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோட கோலே. அப்போ 2 tier ஆர்கிடெக்சர்னால் என்ன, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், அது கூடவே ஒரு டேட்டா பேஸும் இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் அ டேட்டா பேஸ். ஸோ அப்போ இது எந்த சிச்சுவேஷனுக்குங்க தேவைப்படும்? ஸோ இது எந்த மாதிரி வெறும் டேட்டா பேஸ் இருக்குது, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பேக் எண்டே இல்லை. ஸோ பேக் எண்ட்னா என்னென்னு நான் இன்னும் பேசலை. பட் ஆனால் ஃப்ரண்ட் எண்ட் டேட்டா பேஸ் மட்டும் இருக்குது. இது எந்த சிச்சுவேஷன் தேவைப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்ற பேஜை நான் காமிக்கிறேன். இதில் கான்டாக்ட் அஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அப்போ இங்கே கீழே வந்தீங்கன்னா, ஸோ யூ வில் ஹாவ் இங்கே கொஞ்சம் உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இங்கே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வச்சுருக்கோம். இப்போது இந்த கான்டாக்ட் அஸ் பட்டன் கூட இல்லைனா இது முழுக்க இது வந்து ஒரு
வி கேன் சே திஸ் ஆஸ் வெறும் 1 tier ஆர்கிடெக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஆனால் இங்கே நான் கான்டாக்டஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கனால, இப்போ நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லெட்ஸ் சே நான் மித்ரன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். ஸோ மித்ரன் சம்திங் என்னோட நம்பரு ஏதோ ரேண்டமாக நான் இப்படி நான் மெசேஜ்லாம் கொடுத்து சப்மிட் நவ் அப்படின்னு நான் கொடுத்தேனா, இது என்ன ஆகும்? இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். கரெக்டாக? இது ஜஸ்ட் ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஸோ அப்போ மீனிங் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் நவுன்னு கொடுத்த உடனேயே இது பின்னாடி ஒரு டேட்டா பேஸில் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்கிற இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற இந்த சைட்டே இதுவே நம்மளுக்கு என்னென்னா இது ஒரு 2 tier ஆர்கிடெக்சருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதை நம்ம எடுத்துரும். ஸோ அப்போ இந்த கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ்ன்றது ஒரு 2 tier ஆர்கிடெக்சர். நான் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, பின்னாடி ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ கஸ்டமர் ஏதாவது ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சப்மிட் நவுன்னு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக அப்டேட் ஆயிரும். அதை எடுத்து எங்களோட அட்மின்ஸ்ன்றவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே அவங்க எடுத்து அனுப்புவாங்க. அப்போ இதை 2 tier ஆர்கிடெக்சர். எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், டேட்டா பேஸும் இல்லாமல், ஜஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் மாதிரி இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் மட்டும் வெப்சைட்டில் நம்ம அடித்தாங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் அப்படின்றது இருக்கிறது ஒரு 1 tier. இப்போ 3 tierலாம் என்னதுங்க? ஸோ அப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கணும், டேட்டா பேஸ் இருக்கணும், அது கூடவே பேக் எண்டும் சேர்த்து இருக்கணும். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே விச் இஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, அடிடாஸ், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, எங்கெங்கெல்லாம் லாகின் ஃபீச்சர் கேட்குதோ அது எல்லாமே 3 tier ஆர்கிடெக்சர் தான். ஒரு ஃப்ரண்ட் எண்டும் ஒரு பேக் எண்டும் டேட்டா பேஸ் இருக்குது. இப்போ பேக் எண்ட்னா என்ன? அதுக்கு என்ன படிப்பாங்க? அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஒன்று ஜாவா கற்றுக்கலாம், இல்லைனா பைத்தன் கற்றுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு C# கற்றுக்கலாம், இல்லை .NET, விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் போகிறாங்கன்னா. ஸோ அப்போ இந்த மாதிரி யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ். இதெல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இதெல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த பேக் எண்டுன்றது என்னங்க? இது எங்கே வருது? ஸோ இதுக்கான மீனிங் என்ன? இதுக்கான அர்த்தம் என்ன? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இப்போது பேக் எண்ட் இஸ் நத்திங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நம்ம இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இன்ஸ்டாகிராம் லாகின்ல இருக்காது. ஐ கெஸ் ஸோ இன்ஸ்டாகிராம் நான் சர்ச் பண்ணுறேன். லெட் மீ கிளிக் இன்ஸ்டாகிராம். ஓகே, என்கிட்ட இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே என்கிட்ட இங்கே என்ன கேட்குதுன்னா ஒரு யூசர் நேமும் ஒரு பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், சும்மா நான் இங்கே இப்படி ஒரு ரேண்டமாக ஒரு டேட்டாவை கொடுத்து நான் இப்போ இங்கே லாகின்னு கொடுத்தேன்னா என்ன சொல்லணும் பாருங்களேன், எரர் அடிக்கும். இந்த லாகின் இன்ஃபர்மேஷன் யூ என்டர்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னா இங்கே ஒரு லாஜிக் நடக்குது. லாஜிக்னா என்னென்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அது டேட்டா பேஸில் போய் செக் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபார்ம் ஒரு இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறாங்க. அது போய் டேட்டா பேஸில் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸல் ஷீட் மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு யூசர் நேமு, இப்படி ஒரு பாஸ்வேர்டு கொண்டவங்க இருக்காங்களா இல்லையா, இங்கே ஒரு லாஜிக். இருந்தால் லாகின் பண்ணி உள்ளப்போ, இல்லைனா லாகின் பண்ணி உள்ளே போக விடாத, ராங்குன்னு சொல்லிட்டு எரர் மெசேஜை காமி. அப்போ இங்கே ஒரு பிஸ்னஸ் லாஜிக், இங்கே ஒரு கம்ப்யூட்டேஷனல் ப்ரோக்ராமிங் லெவலில் ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தப்புன்னு போய் லாகின் கொடுத்தா லாகின் பண்ண விட மாட்டேங்குது. அன்டில் அண்ட் அன்லெஸ் யூ கிவ் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஓகே இவர் தான் அந்த யூசர் நேம்னு சொல்லிட்டு உங்கள் ஐடிக்குள்ளே லாகின் ஆகும். உங்கள் ஐடிக்குள்ளே லாகின் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ரீல்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சேட்டு, உங்களோட இன்ஃபர்மேஷனை காமிக்குதுங்க. அப்போ இங்கே ஒரு சைட்டு விச் இஸ் நம்ம இன்ஸ்டாகிராமே கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can call this as a 3 tier architecture. அப்போ ஃப்ரண்ட் எண்டில் இந்த யூஐ இங்கே பார்க்க இந்த பட்டன் இருக்கணும், இந்த ஃபாண்ட் இருக்கணும், இது இந்த கலர் கோடிங்கில் இருக்கணும், இந்த மாதிரி யூஐலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எண்டு. இந்த பேக் எண்ட் விச் இஸ் இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின்னு கொடுத்தா அங்கே ஒரு லாஜிக் நடக்குது. அந்த லாஜிக்கை செக் பண்ணுறதுக்கு ஒரு பேக் எண்டு. உலகத்தில் எத்தனையோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொண்ட யூசர்ஸ் இருப்பாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டாபேஸ். ஸோ அதை நீங்கள் எக்ஸல் ஷீட்டுக்காக இப்போதைக்கு அதை கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெக்னிக்கலாக வரும்போது டேட்டாபேஸ் பற்றி பார்ப்போம். அப்போ இதை நம்ம 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அல்டிமேட்டாக ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 tier ஆர்கிடெக்சரில் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்னா, ஸோ அஸ்யூர்லேயே நான் இப்போ அஸ்யூர் 3 tier ஆர்கிடெக்சர் நம்ம போட்டு இமேஜஸ்ன்னு நான் கொடுத்தனாலே உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ ஒரு வெப்பு, ஒரு ஆப்பு இமேஜ், ஓப்பன் இமேஜ்னு நியூ டேப். ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டு, ஒரு பேக் எண்டு, ஒரு டேட்டா பேஸு, இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ வில் ஹேவ் கனெக்ஷன்ஸ். இதுக்கான ஒரு விநெட்டு, லோட் பேலன்சரு, ஆட்டோ ஸ்கேலிங்கு, இந்த மாதிரி நமக்கு என்னென்னா வி ஆர் கோயிங் டு லேர்ன்.
அப்போ நம்ம படிக்க போகிற அடுத்தடுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம லோட் பேலன்சர் பற்றி பார்க்கும்போதும் சரி, ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி பார்க்கும்போதும் சரி, டேட்டாபேஸ் பற்றி பார்க்கும்போதும் சரி, விநெட்டுன்ற இங்கே அண்டர்லைனில் இருக்கிற நெட்வொர்க்கை பற்றி பார்க்க போகிறோம் சரி, இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ அல்டிமேட்டாக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோங்க. ஸோ இதே ஃபார்மேட் இதே லேஅவுட்டில் தான் நம்மளோட சேனலில் நான் ஏடபிள்யூஎஸ்லேயுமே அந்த ஃபார்மேட்லாம் போட்டிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் என்னோட ஏடபிள்யூஎஸோட பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆர்டர் இருக்கும். விஎம்னா என்ன, அதில் வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங், ஐஏஎம், அண்ட் அதே மாதிரியே வில் ஹாவ் S3ன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்னா வி வில் பி லேர்னிங் அஸ்யூர் ரிலேட்டடான டாபிக்ஸு, பட் த பேட்டர்ன் வில் பி சேம். ஏடபிள்யூஎஸ் லேர்ன் பண்ண அதே ஆர்டர் ஆஃப் பேட்டர்னில் தான் நம்ம அஸ்யூரும் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்காக இந்த வீடியோட ஃபண்டமெண்டல்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன, ஸ்டாட்டிக் வெப்சைட் எதில் வைக்கலான்னா இந்த 1 tier and 2 tier இவங்க 2 பேருமே ஸ்டாட்டிக் வெப்சைட்டு கடையில் வருவாங்க. எப்போ உங்களுக்கு உங்களோட வெப்பேஜும் உங்களோட லாகினுக்கு ஏற்ற மாதிரி மாறுதோ, டைனாமிக்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே மாற்றம். சம்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். எப்போ ஒரு வெப்சைட்டு உங்களோட லாகினை வச்சு பேஸ் பண்ணி மாறுதோ அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டைனாமிக் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்னா உங்களுக்கு பேக் எண்டுன்னு உள்ளே வந்தால் தான் டைனாமிக் வெப்சைட். ஏன்னா உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி, நீங்கள் பே பண்ணது, இந்த கார்ட்டு, இதெல்லாமே வருங்க. அப்போ நம்ம ஃப்யூச்சரில் டைனாமிக் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டில் வெறும் ஒரு ஃப்ரண்ட் எண்டை எப்படி நம்ம அஸ்யூரில் ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணி அது ஒரு விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினும் ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினும் அது ரெண்டுத்துலேயுமே நம்ம எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அண்ட் எப்படி நம்மளோட ப்ரௌசரில் அதோட அவுட்புட்டை பார்க்குறது அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது. ஸோ வித் திஸ் நம்ம ஃபவுண்டேஷன் டாப்பிக்கான ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த செக்மெண்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக அஸ்யூர் ஓப்பன் பண்ணி விஎம்ஸை லான்ச் பண்ணி அதில் வெப்சைட்டர் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வெப்சைட்டை எப்படி லான்ச் பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் ஆக என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட அஸ்யூர் போர்ட்டலில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம 2 வர்ச்சுவல் மிஷின், ஒன்று விண்டோஸ்க்காக, இன்னொன்று லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு வர்ச்சுவல் மிஷின். 2 வர்ச்சுவல் மிஷின் எப்படி லான்ச் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ அப்போ இப்போது நான் இன்டெப்த்தாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நான் டேரெக்டாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம லான்ச் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வி வில் ஃபோக்கஸ் ஆன் எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வெப் சர்வர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பேச போகிறோம். அப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹேவ் அன் ரிசோர்ஸ் குரூப்பு. இதில் நான் புதுசாக ஒரு நியூ ரிசோர்ஸ் குரூப்பே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் என்னென்னா நான் வெப்சைட் ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ முடியும் போது இதை நான் டெலீட்டும் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நம்ம சென்ட்ரல் இந்தியாவே இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கே போயிடுறேன். எந்த விதமான டேக்ஸும் வேணாம். லெட்ஸ் கிரியேட் அ நியூ ரிசோர்ஸ் குரூப் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ என்னோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடியில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்ற பேஜுக்கு வந்துடுவோம். இப்போ எனக்கு எந்த விதமான வர்ச்சுவல் மிஷின்ஸும் இங்கே ரன்னிங்கில் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு வர்ச்சுவல் மிஷினை நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், நான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இது நான் முதல்ல விண்டோஸில் ஒரு வர்ச்சுவல் மிஷினும் அடுத்து லைனக்ஸில் ஒரு வர்ச்சுவல் மிஷினும் 2 VM நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் லான்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த வீடியோலேயே நம்ம அதை ஷட் டவுனும் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸோ லெட் மீ கோ டு சப்ஸ்கிரிப்ஷன். இதில் நம்ம ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிறது, இதில் நான் வெப்சைட் ரிசோர்ஸ் குரூப் ஆர்ஜின்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு என்னோட வர்ச்சுவல் மிஷின் பேர் என்னென்னா விண்டோஸு VM அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இது சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கட்டும், அவைலபிலிட்டி ஜோன் நான் இப்போதைக்கு எதுவும் நான் செலக்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியாக இருக்கட்டும். அண்ட் இது நான் விண்டோஸில் டேட்டா சென்டர் அப்படின்ற எடிஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். அண்ட் 64 டிஸ்கவுண்ட் வேணால், சைஸ் ஸோ வீல் ஹாவ் 2 CPU அண்ட் 4 GB ஆஃப் மெமரி. திஸ் ஷுட் பி ஃபைன் தான். இதுவே இருக்கட்டும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் யூசர் நேம்ன்றது அஸ்யூர் யூசர் அண்ட் பாஸ்வேர்டுன்றது MITHRAN #12345. அதே மாதிரியே மித்ரன் #12345. இதுதான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஸோ அப்போ லெட் மீ கம் டவுன் அண்ட் இங்கே நம்ம யூசர் நேம் அஸ்யூர் யூசர்னு வச்சுருக்கோம். அஸ்யூர் யூசர் அண்ட் இதுதான் என்னோட பாஸ்வேர்டு.
ஓகே. ஸோ இப்போது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இங்கே போர்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இப்போது நம்ம 3389 அப்படின்றது ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் ஆர்டிபி, இதுக்கான போர்ட் நம்பர். அதேமாதிரி லைனக்ஸ்க்கு SSH 22ன்ற போர்ட் நம்பர். இவங்க 2 பேருமே என்னென்னா, ஒரு மெஷின் இன்னொரு மெஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான போர்ட் நம்பர்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே திஸ் இஸ் மை விண்டோஸ் பேஸ்ட் விஎம் அண்ட் திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் விச் இஸ் இன் சென்னை. அப்போ நான் என்ன இருக்கிறேன்னா, இங்கே நான் சென்னையில் ஒரு கம்ப்யூட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு விண்டோஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் இருக்கேன். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட சென்ட்ரல் இந்தியா விச் இஸ் பூனேயில் இருக்கிற அஸ்யூர் பூனேயில் இருக்கிற ஒரு வர்ச்சுவல் மிஷினை நான் என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேருமே விண்டோஸ். ஸோ அப்போ இது ஒரு விண்டோஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இதுவுமே ஒரு விண்டோஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ரெண்டுமே. அப்போ சின்ஸ் போத் ஆர் விண்டோஸ், ஸோ விண்டோஸ் டு விண்டோஸ்ன்ற போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால் விச் இஸ் ஆர்டிபி, அந்த ப்ரோட்டோகால் மூலியமாக ஆர்டிபி விச் இஸ் 3389, இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக, இந்த போர்ட் நம்பர் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட சென்னையில் இருக்கிற என்னோட டெஸ்க்டாப்பும் மும்பையில் இருக்கிற பூனேயில் இருக்கிற என்னோட விஎம்க்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோட்டோகால் மூலியமாக கனெக்ட் பண்ணுறேன். இந்த போர்ட் நம்பர்லாம் என்னதுங்க? ஸோ இதேமாதிரி நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் போர்ட் நம்பர்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம VNet அப்படின்ற டாப்பிக்கில் இன்னும் அந்த தான் வர்ச்சுவல் நெட்வொர்க், நம்ம நெட்வொர்க்கிங்கன்ற டாபிக் பார்க்கும்போது அதை பற்றி இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ சின்ஸ் திஸ் இஸ் லைக் நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறோம் நம்ம கற்றுக்கிறதுனால, இப்போதைக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு தேவை மீன்ஸ் அதோட நெசசிட்டி தேவையாக இருக்குது. அப்போ நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால், அந்த ப்ரோட்டோகால் 3389, இது என்ன அலோவ் பண்ணணும்னா, இந்த மெஷினை ரிமோட்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறது, அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வெப்சைட்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வர்ச்சுவல் மிஷின்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு வெப்சைட்டுக்கான கோடை நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ கோட் டு ஹோஸ்ட் அவர் வெப்சைட். ஸோ அப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்னோட வெப் பேஜை நான் என்ன பண்ணுறேன், நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ வெப் பேஜ் வெப் ஆப்னு வச்சுக்கலாம், குட்டியாக இருக்கும். ஸோ நான் ஒரு வெப் ஆப் நான் என்ன பண்ணுறேன், இதில் ஹோஸ்ட் பண்ணுறேன். இதை யார் ஆக்சஸ் பண்ணுவாங்க? ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ நம்மளுக்கு என்னென்னா, லட்சக்கணக்கான யூசர்ஸு வேர்ல்டில் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு யாருனாலுமே அவங்க மொபைல் மூலியமாகவும் சரி, இல்லை அவங்க லேப்டாப் மூலியமாகவும் சரி, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க இந்த சைட்டை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இதுக்கு என்ன போர்ட் நம்பர் ஓப்பன் பண்ணணும், விச் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் HTTP விச் இஸ் 80, அப்புறம் HTTPS விச் இஸ் 443. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நான் புதுசாக அடிஷ்னலாக இன்னும் ஒரு 2 போட்டு உங்களை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போதும் இந்த HTTP and HTTPS 443ன்ற 2 போர்ட் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நான் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் HTTPS அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது பேர் செக்யூர், இங்கே பூட்டு சிம்பிள் இருக்குது. அதே மாதிரியே நம்ம இப்போதைக்கு HTTPS பண்ண போகிறதில்ல, வெறும் HTTP தான் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பூட்டு சிம்பிள் மீனிங் இந்த கனெக்ஷன் செக்யூர், இதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி நம்ம கெட் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ப்ராஜெக்ட் வீடியோ அப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will be getting it so that நம்மளோட சைட்டுமே HTTPS ஆக ஒர்க் ஆகிறதுக்காக we will be doing that. பட் இப்போதைக்கு HTTPS இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜஸ்ட் இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறனால HTTP which is unsecure hypertext transfer protocol, இதுவே S stands for hypertext transfer protocol அண்ட் செக்யூர் மோட் ஆஃப் கனெக்ஷனில் நம்ம செக்யூர், அந்த S ஃபார் செக்யூர்ன்றதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம HTTP தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. அதனால் 80ன்ற போர்ட் நம்பரை நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணணுங்க. 80ன்ற போர்ட் நம்பர் ஓப்பன் இல்லைன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது, வெப்சைட் ஒர்க் ஆகாது. இதை நான் ப்ரூஃப் பண்ணியும் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா RDP அண்ட் இங்கேவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்கேவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் டிக் பண்ணுறதுக்கு அவனே கொடுத்துட்றான். HTTP அப்படின்றத நான் டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ RDP HTTP இது ரெண்டுத்தையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ டிக் பண்ணிவிட்டு அலோவ் செலக்டட் போச்சு HTTP 3389. இது எதாவது எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணணுமா? எங்கிட்ட லைசன்ஸ்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிஸ்க்கு. ஸோ நான் டிஃபால்ட்டாக OSக்கு தேவையான டிஸ்கே நான் வச்சுக்கிறேன். அண்ட் ப்ரீமியம் SSD, டெலீட் வித் வர்ச்சுவல் மெஷின் ஓகே, கீ மேனேஜ்மெண்ட் ஓகே, எக்ஸ்ட்ரா டேட்டா டிஸ்க் எதுவும் வேண்டாம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். இப்போ நான் இது ஒரு புது ரிசோர்ஸ் குரூப்புன்றனால
புதுசாக ஒரு நெட்வொர்க் லான்ச் ஆகும். அண்டு அதே மாதிரியே ஒரு புது சப்நெட் லான்ச் ஆக போது. பப்ளிக் ஐபி, ஒரு நியூ பப்ளிக் ஐபி நமக்கு என்னென்னா லான்ச் ஆக போது. என்ஐசி செக்யூரிட்டி குரூப்பு, நம்ம பேசிக்கு அண்ட் இன்பவுண்ட் போர்ட்டில் நான் இந்த 2 போர்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெலீட் பப்ளிக் ஐபி இன் என்ஐசி when it is deleted, எஸ். லோட் பேலன்சிங் நம்ம அது ஃபியூச்சர் ஒரு டெடிகேட்டட் வீடியோ இருக்குது, அப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஏதாவது ஐடென்டிட்டி பேக்கப்லாம் கொடுக்கணுமா? இல்லை. மானிட்டரிங் எதுவும் வேணாம். அட்வான்ஸில் ஸ்கிரிப்டும் எதுவும் கிடையாது. டேக்ஸு நோ. ரிவ்யூ அண்ட் கிரியேட்டுன்ற செக்ஷனுக்கு நம்ம வரப்போகிறோம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு லான்ச் அ வர்ச்சுவல் மிஷின் ஃபார் திஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 மணி நேரம் ரன் பண்ணிங்கன்னா $0.14 which is equal to ஒரு $8 to $10 கிட்ட உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு பில் வரப்போகுது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு லெட் மீ கிரியேட் திஸ். உங்களால் விண்டோஸ் பேஸில் ஃப்ரீ டயரில் லான்ச் பண்ண முடியலன்னா இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதுவே லைனக்ஸில் ஃப்ரீ டயரில் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு விண்டோஸ்ன்றது மேபி அது ஃப்ரீ டயரில் அவங்க லான்ச் பண்ண விடலைன்னா ஜஸ்ட் இதை இப்படி பண்ண முடியும் அப்படின்ற நாலேஜ் மட்டும் இருக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரீ டயர்லேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் பெய்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அந்த ஒரு $10 $20 எனக்கு நான் பில் கட்டுறதுல மந்த்லி ஒரு $100 பில் வரதில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அட் தட் டைம் யூ கேன் கோ வித் திஸ். ஸோ வேலிடேஷன் பாஸ்ட்டு இப்போ நான் கிரியேட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆகும். பட் நான் கீப்பர் ஓகே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துட்டோம். கரெக்டு. நம்மளோட லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் தான் நம்மளுக்கு கீ டவுன்லோட் ஆகும். ஸோ மை பேட். இப்போ எனக்கு டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் ஆகிட்டு இருக்குங்க. இதே கேப்பில் நான் குயிக்காக நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு வர்ச்சுவல் மிஷின் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு நியூ வர்ச்சுவல் மிஷின் லான்ச் ஆகிற கேப்லேயே இன்னொரு வர்ச்சுவல் மிஷின் இதை நான் லைனக்ஸ்க்கு நான் வைக்கிறேங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லினக்ஸ்க்கான வர்ச்சுவல் மிஷின். ஸோ அதுவே வெப்சைட் RG ரிசோர்ஸ் குரூப்பு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், லினக்ஸ் VM அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது நம்ம ஸ்மால் லெட்டர்லேயே கூட இருக்கட்டும். ஸோ லினக்ஸ் அண்ட் சென்ட்ரல் இந்தியா அவைலபிலிட்டி ஜோனில் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடண்டன்சி அண்ட் இது ஸ்டாண்டர்ட். இது உபுண்டு சர்வர். நம்ம இப்போ உபுண்டுன்றது ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் அதை லைனக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன், பட் இட்ஸ் LINUX. ஸோ இப்போ நம்ம VM ஆர்கிடெக்சரில் x64 சைஸில் நம்ம சேம் 2 CPU 4 GB இஸ் ஃபைன். ஏன்னா அது சீப்பர் தான். நம்ம விண்டோஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அந்த OS ரன் பண்ணுறதுனால ஒரு $64 கிட்ட எக்ஸ்ட்ராவாக பிடிக்கிறான். அந்த காசுனால தான் உங்களுக்கு $100 கிட்ட பர் தான் இட்ஸ் கம்மிங் ஃபார் மந்த். ஆனால் இதுவே நீங்கள் உபுண்டு சர்வரில் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அண்ட் அந்த OSக்கான காசு இல்லாதனால இட்ஸ் வெரி சீப்பர் தான். ஸோ $37 இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. அண்டு இது x64 இது ஓகே. SSH பப்ளிக் கீயே இருக்கட்டும். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட யூசர் நேம் அசூர் யூசரு, ஜென்ரேட் அண்ட் நியூ கீ பேரு. அண்ட் இங்கே கீ டைப்புன்றது RSAன்னு இருக்குது, ED25519 இருக்குங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன மீனிங்னா இது ரெண்டுமே அல்காரிதம்ஸ். இது நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம்ஸ் ஆர் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ்னு சொல்லலாம். ஸோ RSA அப்படின்றது அல்காரிதம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே RSA algorithm is a asymmetric cryptographic system used to securely transmit data over the internet, which is நேற்று நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் டயக்ராம் சொல்லி கொடுத்துருப்பேன். பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டர் ரிசீவர் நடுவில் என்கிரிப்டட் டேட்டாவை எப்படி நம்ம சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரு டேட்டாவை நம்ம இன்டர்நெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக RSA அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸ். அதே மாதிரியே இங்கே ED25519ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்னென்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான். ஸோ RSA மாதிரியே ED25519 அல்காரிதம் அப்படின்னு போட்டிருந்தாலும் இட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் செக்யூர் இது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்னென்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அல்காரிதம் டு செக்யூர். ஸோ நம்ம ரெண்டுமே என்கிரிப்ஷன்ஸ் தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே RSA அப்படின்ற நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு நேமும் கொடுக்குறோம். அதே மாதிரியே நான் லைனக்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ லினக்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வச்சுக்கிறேன். இந்த கீ டவுன்லோட் ஆயிரும். ஸோ அப்போ இதான் நம்மளோட அசூர் யூசர், இதான் நம்மளோட லினக்ஸ் கீ. இங்கே SSHன்றதை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். வேணும்னே HTTPயை நான் ஓப்பன் பண்ணலைங்க. ஆனால் ப்ரூவ் பண்ணணும்ல, ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு HTTPன்ற போர்ட்டு ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேணும்னே இங்கே நான் கொடுக்காம விட்றேன்.
ஸோ தட் நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அவுட்புட் காமிக்காது. அப்போ இங்கே போய் ஓப்பன் பண்ண அப்புறம் அவுட்புட் காமிக்கும். அதனால் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, வேணும்னே வெறும் SSH மட்டும் ஓப்பனில் வச்சு அப்படியே விட்டுறேன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம இன்பவுண்ட் போர்ட்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்க். எந்த விதமான டிஸ்க்கும் வேண்டாம். டிஃபால்ட் டிஸ்கே போதும் தான். 30 GB இட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் இந்த ரிசோர்ஸ், இந்த லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷினுக்கு தேவையான ஒரு VNet, அதுக்கு தேவையான IP, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு, அண்ட் delete IP and VM when it is deleted. லோட் பேலன்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். மேனேஜ்மெண்ட் எதுவும் கிடையாது. மானிட்டரிங் எதுவும் கிடையாது. அட்வான்ஸ்டும் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு டேக்ஸு, ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. ஃபைனலாக நம்ம ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ லெட்ஸ் கம் ஓவர் ஹியர். அண்டு இதுதான் நம்மளோட பில்லு. அண்ட் திஸ் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இங்கே இருக்கிற எதுவும் வார்னிங்னால வேலிடேஷன் பாஸ்ட் தான். ஓகே, சூப்பர். ஸோ லெட் மீ கிரியேட் திஸ். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வர்ச்சுவல் மெஷின் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லான்ச் பண்ணிட்டோம். அண்ட் நான் இப்போ என்னோடய ப்ரைவேட் கீயை நான் டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். எனக்கு இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா டவுன்லோடும் ஆயிடுச்சு. டன். ஸோ இப்போ நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட வர்ச்சுவல் மெஷின்ற பேஜுக்கு நான் போக போகிறேன். ஆல்ரெடி இங்கே ஒரு விண்டோஸ் பேஸ்டு VM இங்கே ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா இந்த கேப்பில் எனக்கு அது லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷினுமே இங்கே என்ட்ரி எனக்கு இங்கே வந்துடும். அதுவுமே நம்மளுக்கு அப்புறம் ரன்னிங்ன்ற ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு 1 hour 1.5 hours கிட்ட பார்த்த டாப்பிக்கை வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 to 6 minutesல என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு பட்டன் கிளிக்கிங்கில் இதை நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இதை இன்னும் ஒரு 10 வாட்டி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வித்தின் 2 or 3 minutesல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா, நீங்கள் லான்ச் பண்ணி நீங்கள் அதை மீன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுவீங்க இன் திஸ் Azure வர்ச்சுவல் மெஷினில். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விண்டோஸ்குள்ளே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. Azure யூஸரு, மெத்ரன் #123 அண்ட் அதே மாதிரியே அதோட IP அட்ரஸ். இதை நான் கிளிக் பண்ணாலே இந்த விண்டோஸ் மிஷினுக்கான பப்ளிக் IP அட்ரஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய நோட் பேடில் இருக்கிற IP அட்ரஸ் நான் இங்கேருந்து எடுக்கணும். என்னோடய IP அட்ரஸ் இங்கேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்டு இதான் என்னோடய IP அட்ரஸ். யூசர் நேம் வந்து Azure யூசர் ஆல் ஸ்மால் AZUREUSER. ஸோ Azure யூசர் நான் கொடுத்துட்றேன் அண்ட் கிளிக் கனெக்ட். இப்போ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்கும். அதே இங்கே நான் எழுதி வச்சிருக்கிற இதான் என்னோடய பாஸ்வேர்டு. இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட்டு. ஓகே, எஸ்ஸு. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுன்னா, எனக்கு இங்கே விண்டோஸ் பேஸ்டு ஒரு மெஷின் லான்ச் ஆகுதுங்க. இப்போ இது லான்ச் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் நான் குயிக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தரப்போகிறேன். விச் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ஆப் சர்வர் ஆர் வெப் சர்வர். நம்ம வெப் சர்வரை பற்றி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு எங்கிட்ட ஆல்ரெடி பெயிண்ட் இருக்குது. இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு வார்த்தையை பற்றி கற்றுக்க போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நார்மலாக நீங்கள் இப்போ எப்படி நான் ஒரு விண்டோஸ் OS நான் லான்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதே மாதிரி தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறதும் ஒரு பேசிக்கான ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் டேட்டா சென்டர் எடிஷன். டேட்டா சென்டர் எடிஷன்னா நம்ம டேட்டா சென்டருக்காக ரன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் அந்த இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நார்மலாக யூ வில் ஹாவ் ஒரு வர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விச் இஸ் VM, ஒரு வர்ச்சுவல் மிஷின் விச் இஸ் ஆன் டாப் ஆஃப் யுவர் ஹார்ட்வேர். இது நம்ம டேரெக்டாக VM வேண்டாம். ஸோ இது வந்து நம்ம ஃபிசிக்கல் சர்வர், PHYSICAL, ஒரு ஃபிசிக்கல் சர்வர் டேட்டா சென்டர்னு கூட எடுத்துக்கலாம். அந்த டேட்டா சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஹைப்பர்வைசரை யூஸ் பண்ணி அது ஆன் டாப் ஆஃப் திஸ் நீங்கள் ஒரு ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு விண்டோஸ் பேஸ்டு VM. ஸோ ஒரு விண்டோஸ் பேஸ்டு வர்ச்சுவல் மிஷின் லான்ச் பண்ணிடுறீங்க. ஆன் டாப் ஆஃப் திஸ் விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறது சாஃப்ட்வேருக்கு பேர் தான் நீங்கள் ஒரு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. விச் இஸ் கால்ட் அஸ் IIS. ஸோ IISன்ற ஒரு வெப் சர்வர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு இன்ஸ்டால் ஆன் டாப் ஆஃப் திஸ். ஸோ IIS, ஓகே. ஸோ IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IISன்னு ஒரு சாஃப்ட்வேர். இதை நான் என்ன பண்ணுறேன், நெட்லேயே போயிட்டு ஐ வில் சர்ச் அண்ட் டெல் யூ வாட் இஸ் திஸ் IIS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ IIS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் இது. ஸோ திஸ் இஸ் அ வெப் சர்வர் கிரியேட்டட் பை மைக்ரோசாஃப்ட் ஃபார் ஹோஸ்டிங் எனிதிங் ஆன் த வெப். அப்போ நீங்கள் என்னென்னா, ஒரு வெப் சர்வர் அப்படின்றது எதுக்குன்னா, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப் சர்வர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். இது என்ன பண்ணணும்னா, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம விண்டோஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷினில் இந்த IISன்றதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த விண்டோஸ் VMமும் நம்ம என்னென்னா Azureல இருக்கிறனால இது 24/7
ஆல் டே எவ்ரி டே அது ரன் ஆகிட்டே இருக்க போகுது. ஏன்னா நைட்டு 3 மணிக்கு கூட யாருன்னா என் வெப்சைட்டை ஹிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவுட்புட் காமிக்கணும், அவங்ககிட்ட வெப்சைட்டு லோட் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி கிளாஸில் ஃபண்டமெண்டலாக இப்போ நம்ம ஒரு அஸ்யூரில் ஒரு விஎம்ஐ லான்ச் பண்ணி அதில் ஒரு வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதை கற்றுக்க போகிறோம். கற்றுக்கிட்டு நம்ம இங்கே உலகத்தில் எந்த யூசர்னாலுமே இந்த வெப்சைட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்போ அடித்தாலும் அவுட்புட் வரப்போகுது. அப்போ இன்றைக்கி எப்படி இன்டர்நெட்டில் வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்ற நாலேஜை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வெறும் ரொம்ப சிம்பிளாக ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இந்த இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எனக்கு இது அக்செப்ட்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்டு ட்ரை டோன் ஸோ அகெயின் அண்ட் இதை க்ளோஸ். எனக்கு இது லோட் ஆயிடுச்சா, இது லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இட் வில் டேக் டைம் டு லோடு. ஒன்ஸ் திஸ் இஸ் லோடட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் பேஜில் வருங்க சர்வர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் இது போய் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்டார்ட்டோ இல்லை இது ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னா யூ வில் ஹேவ் சர்வர் மேனேஜர்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இந்த சர்வரில் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனில் இருக்கும். இதில் நம்ம இங்கே ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் பிஃபோர் யூ பிகின் அதில் அது வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் சர்வர் செலெக்ஷன் இந்த விஎம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சர்வர் ரோலில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 4வது ஸ்டெப் நெக்ஸ்ட்டு 3 நெக்ஸ்ட்டுன்னு போய்ட்டு நான் இங்கே 4வது ஸ்டெப்பில் ஐஏஎஸ் அப்படின்றது நான் டிக்கு கொடுக்குறேன். ஆட் திஸ் ஃபீச்சர் இந்த டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. அடுத்து நீங்கள் வேறு எதுவுமே இங்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாமே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷனில் இன்ஸ்டால், அவ்வளோதான். அப்போ இங்கே இந்த சர்வர் மேனேஜர்ன்ற சாஃப்ட்வேரில் சர்வர் ரோல் அந்த ஆப்ஷனில் ஐஏஎஸ்ன்ற ரோலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகுதுங்க. ஸோ இப்போ இது இன்ஸ்டாலேஷன் ஆகுது. நம்ம ஆகி முடிக்கிற கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் வேணும். ஸோ ஸ்டாட்டிக் பேஜ்னா என்னது, நானே இப்போ இங்கே ஒரு சாதாரண ஒரு வெப்சைட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே HTML ஃபைல் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் கிளாடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ யூஸ் அ கிளாட், இல்லை நம்ம ஒரு நியூ சாட்டு. ஸோ நான் இங்கே கிளாட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாடில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது சாட் நான் இங்கே கேட்குறேங்க. ஸோ அதுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா ஸோ ஐ வில் சே எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ரெடி பண்ணி கொடு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். So I have a Windows-based virtual machine running on Azure Cloud. So, and I've also installed IAS on top of this, and help me create a static website so that I can showcase a demo on how to host a static page on IAS web server. So இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதில் இஃப் யூ யூஸ் வாய்ஸ்னா நீங்கள் இன்னும் பெரிய ப்ராம்ப்டாக கூட கொடுக்கலாம். மோர் இன்ஃபர்மேஷன் யூ கிவ் டு ஏஐ, மோர் இன்ஃபர்மேஷன் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் நான் ஃப்யூச்சர்லேயுமே சரி அஸ்யூர் முடிச்ச அப்புறம் இந்த பெட்டராக எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு சீரீஸும் நான் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பிளானில் இருக்கேன். ஸோ நவ் லெட் மீ லான்ச் திஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கான கண்டென்ட்டை எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இட் வில் ரைட் அ HTML ஃபைல் ஃபார் திஸ் விச் ஐ கேன் டவுன்லோட். அது ஒரு பெருசாக ஒரு HTML ஃபைல் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குது. அதுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே. ஸோ லெட் இட் ரைட். இந்த கேப்பில் இங்கே நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இது இன்னும் இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ லெட் இட் ஆல்சோ இன்ஸ்டால் அண்ட் லெட்ஸ் மினிமைஸ் எவ்ரிதிங். ஸோ இது ரெடியான அப்புறம் நம்மக்கிட்ட 2 வெப்சைட் இருக்கும். ஒன்று என்னது, நானே இங்கே சும்மா ஸ்டாட்டிக்காக டம்மியாக ஹலோ வெல்கம் டு அஸ்யூர் வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு 10-11 லைனுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். என்னோட ஏஐயும் என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் ஆல்சோ ரைட்டிங் அ வெரி லார்ஜ் ஃபைல் தட் இஸ் கோயிங் டு கிவ் மீ ஒரு ப்ராப்பரான என்னென்னா எனக்கு ஒரு அவுட்புட் காமிக்கிற மாதிரி, ரைட். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 இங்கே இது இன்ஸ்டலேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. இன்ஸ்டலேஷன் சக்சீடட் ஆன் விண்டோஸ் விஎம். கிளிக் க்ளோஸ். இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னோடய விண்டோஸ் விஎம்மில் ஐஏஎஸ்ன்ற சாஃப்ட்வேர் உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமா, ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான நம்மளுக்கு என்னென்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். திஸ் பிசி அப்படின்னு நான் போய்க்கிறேன். சி ட்ரைவ். இங்கே சி ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கனாலே ஸோ யூ வில் ஹேவ் INETPUF அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும் சி ட்ரைவ்க்குள்ள.
இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு www ரூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் ஒரு இமேஜும் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. ஒரு HTML பேஜும் ஒரு PNG இமேஜும் சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு சூப்பராக நம்மளுக்கு இங்கே ஒரு பேஜ் நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இந்த பேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இதை டவுன்லோடுன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது டவுன்லோட் ஆகிடும். அண்ட் இதுவே நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. இதுக்கு வரும். நம்ம முதல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஸ்டெப் நம்பர் 1 என்னோடய அஸ்யூரில் இருக்கிற இந்த பப்ளிக் ஐபி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு இதை ஹிட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரும். இப்போ நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா 1 செகண்ட், HTTPS இல்லை HTTP இருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+N http:// என்னோட இந்த பப்ளிக் ஐபி அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட். ஸோ லெட் அஸ் வெயிட், கண்டினியூ டு சைட். சூப்பர். ஸோ அப்போ HTTPS அது தப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. HTTP ஏன்னா எஸ் நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ணல, செக்யூர் கிடையாது. இது இங்கேயே பட்டன் வந்துடும், நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் இப்போது இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐபி அட்ரஸ் நான் எதுக்குன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது தாங்க ஒரு யூனிக் அட்ரஸ்ஸு. இப்போ என்னோட வீட்டுக்கு வரணும்னா என்னோட அட்ரஸ் நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் உலகத்துலேருந்து எந்த மூலைக்குனாலுமே எனக்கு ஒரு போஸ்டலோ இல்லை ஏதோ ஒரு பார்சலோ நீங்கள் அனுப்ப முடியும். என்னோட வீட்டுக்கு அது கரெக்டாக தேடி வந்துடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வர்ச்சுவல் மிஷினுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். தட் ஐபி அட்ரஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அசைனிங் அ பர்டிகுலர் மீன்ஸ் இந்த அட்ரஸ், இந்த VM இங்கே தான் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, இன்டர்நெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பப்ளிக் ஐபி. அப்போ ப்ரைவேட் ஐபினா என்ன, அதை நம்ம நெட்வொர்க்கிங் கிளாஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு பப்ளிக் ஐபி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை நான் எடுத்துகிட்டு போய் HTTP:// அந்த ஐபி அட்ரஸை கொடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருதுங்க. இந்த அவுட்புட் என்னது? ஸோ வாட் இஸ் திஸ் அவுட்புட்? சாரி, நான் கண்டினியூ இதை கிளிக் பண்ணோன்னா அதோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அவுட்புட் என்னது? ஸோ வாட் இஸ் திஸ்னா, இங்கே நீங்கள் ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிற இமேஜ் இங்கே வருது பாருங்க, பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த இமேஜ் தான் இங்கே ஓப்பன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையுமே நான் delete பண்ணுறேன். ஸோ ஷிஃப்ட் delete, ரெண்டுமே நீ இப்போது delete ஆயிரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக என்னோட ப்ரௌசரில் ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த index.py ஃபைலு, இது அப்படியே காப்பி, இங்கே காப்பின்னு நான் கொடுக்குறேன். ஸோ காப்பி. அண்ட் இப்போ என்னோட ரிமோட் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட். ஸோ இப்போ நம்ம இங்கே பேஸ்ட். அப்போ நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் காப்பி பண்ணது என்னோட விண்டோஸ், என்னோட ஹோம், என்னோட விண்டோஸ், சாரி என்னோட என்னோட பர்சனல் விண்டோஸ் இங்கே காப்பி பண்ணிவிட்டு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன், விச் இஸ் அண்டர் திஸ் பாத். சீல் ஃபோல்டரில் init pub www ரூட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே விண்டோஸ். ஸோ அப்போ ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் என்ன பண்ணிடும்னா, ஃபைலை நீங்கள் உங்கள் சென்னையில் இருக்கிற கம்ப்யூட்டரில் காப்பி பண்ணி பூனேயில் இருக்கிற கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ணால் கூட ரெண்டுமே விண்டோஸ் டு விண்டோஸ்ன்றனால அதுவே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு இங்கே கொண்டு வந்துருச்சு. அப்போ மீனிங், இப்போ நம்ம என்னோட அஸ்யூர்ஸ் VM விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் நான் என்னோட ஃபைலை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் வெல்கம் டு அஸ்யூர் வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோன்ற அவுட்புட்டு இப்போ ஆன்லைனில் வந்துருச்சுங்க. இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனு, உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலு, அவங்களோட லேப்டாப்பு, யார்கிட்ட வேணாலும் கொடுத்து HTTP:// இந்த ஐபி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இந்த அவுட்புட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். அண்டு இந்த ஐபி வரும். ஆனால் நம்ம ஐபி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், google.com, zomato.com, instagram.comனு நம்ம யூஸ் பண்ணுவோமா, அதையுமே நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் எப்படி ஒரு டொமைன் நேம், இந்த மாதிரி ஒரு பேரை பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த பர்ச்சேஸ் பண்ண பேரில் நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ பட் இப்போதைக்கு நம்ம அந்த ஸ்டெப் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம அதுதான் அல்டிமேட் ப்ராஜெக்ட் வீடியோ. ஸோ பட் ஆனால் அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் இதுதான் நம்ம ஃபியூச்சரில் லேர்ன் பண்ண போகிறோம், அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் சர்வீசஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் வீடியோலேயே இதை நம்ம பார்க்குறோம். இப்போ வெல்கம் டு அஸ்யூர் வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோன்னு வந்துருச்சு. இது நான் ரெடி பண்ணது, ஆனால் இது கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கிளாடு கிட்ட எனக்கு இன்னும் சூப்பராக இந்த மாதிரி ஒரு பேஜை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் இதை நாம் கிளிக் பண்ணோன்னா இட் ஷுட் பி டவுன்லோடிங். ஸோ ஆர் ஓப்பன் இன் விவால்டி. இங்கேவே டவுன்லோட் as HTML இருக்கும்.
இது என்னோட டவுன்லோட்ஸ்லேயே index.html நான் பேர் வச்சுக்கிறேன். சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் என்னோட இங்கே வந்து இந்த index.html தூக்கிடுறேன், delete. இப்போ அப்போ இது delete பண்ணிட்டேன்னா அப்போ என்ன வரும், இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா எந்த விதமான அவுட்புட்டும் வராது. தெர் இஸ் நத்திங். ஏன்னா எதுவுமே ஷோ பண்ணுறதுக்கு இல்லை, ஏன்னா அந்த ஃபைலும் delete பண்ணிட்டோம். பட் ஆனால் இப்போ அதுதான் நான் புதுசாக ஒன்று ரெடி பண்ணிட்டேன்ல, என்னோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டவுன்லோட்ஸ் போகிறேன். இதில் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி என்னோட அஸ்யூர் சர்வரில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். மினிமைஸ் ப்ரௌசரில், ப்ரைவேட் ப்ரௌசரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, நம்மளுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒரு கூலான ஒரு வீடியோ, ஒரு கூலான ஒரு வெப்சைட் நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்காக அஸ்யூர் டெமோ ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஹோஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ இனிமேல் ப்ரௌசரில் இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் இது என்ன பண்ணலான்னா இப்போ என்னோட சிஸ்டமை நான் ஷட் டவுன் பண்ணிட்டு கூட நான் போகலாங்க. இங்கே நான் ஷட் டவுன் பண்ணிட்டு போனால் கூட என்னோட பர்சனல் டெஸ்க்டாப் தான் ஆஃப் ஆகும். இந்த டயக்ராம் பிரகாரம் என்னோட பர்சனல் டெஸ்க்டாப்பை தான் நான் ஷட் டவுன் பண்ணுறேன். ஆனால் பூனேயில் இருக்கிற இந்த விண்டோஸ் வர்ச்சுவல் மெஷின் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டாட்டிக் பேஜ் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ உலகத்துலேருந்து எந்த மூலையிலேருந்து யார் இந்த சைட்டை ஹிட் பண்ணாலும் HTTP 18 போட்டாங்கன்னா அவங்களுக்கு அவுட்புட்டு காமிக்கும். அப்போ ஏன்னா இதை தான் நம்ம சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் என் பர்சனல் லேப்டாப் நான் ஆஃப் பண்ணுவேன், பர்சனல் கம்ப்யூட்டர் நான் ஆஃப் பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன் எப்போ வேணால். அது என்ன என்னோட பர்சனல், வேறு யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் லட்சக்கணக்கான யூசர்ஸ், இந்த மாதிரி மக்கள் என் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட் ரன் ஆகிற சர்வர் 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ அதனால தான் நம்ம அஸ்யூர் க்ளவுடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அஸ்யூர் போர்ட்டலில் இந்த VM நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம லான்ச் பண்ணுறோம். இதில் ஆல்வேஸ் 24/7 ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அவுட்புட்டை பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளோட 2வது செக்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இதை டெலீட்டும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட் விச் இஸ் நம்ம லைனக்ஸில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம கற்றுக்க போகிறோம். அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா விண்டோஸ் பேஸ் பண்ணி மோஸ்ட்டாக ரன் பண்ண மாட்டாங்க, மீன்ஸ் ஏன்னா அது காஸ்ட்லி. அதனால் கம்பெனிஸ் ஒன்ட் ப்ரிஃபர். ஆனாலும் ரன் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. தட் இஸ் ஆப்ஷன் அவைலபிள் தான். பட் ஸ்டில் லைனக்ஸ்லேயும் எப்படி நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம கற்றுக்குறோம். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் திஸ் அண்ட் லெட் மீ டெலீட் அண்ட் இதை டெலீட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பில்லும் வர வேண்டாம். ஸோ OS நெட்வொர்க்கு பப்ளிக் IP ஐவ் ரெட் எவ்ரிதிங் டெலீட்டுன்னு நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த VMமும் டெலீட் ஆயிடும். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் செக்மெண்ட் நம்ம ரேப் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட்டில் லைனக்ஸில் எப்படி VMல எப்படி வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுன்றத நம்ம. ஸோ நம்மக்கிட்ட இப்போது ஆல்ரெடி ஒரு லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷின், ஒரு உபுண்டு VM ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வர்ச்சுவல் மிஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்க போகிறோம். அண்ட் இங்கே நான் புதுசாக இன்னும் ஒரு டூலும் நான் அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. நம்ம ஒரு லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின் விச் இஸ் லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு புட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். மோபா எக்ஸ்டர்ம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் உங்கள் விண்டோஸ் டெர்மினல் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மீன்ஸ் பவர்ஷெல் இது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கனெக்ட் பண்ண முடியும். அப்போ தெர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு டாக் வித் யோர் லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ நீங்கள் இது மல்டிபிள் வேஸில் நம்ம என்னென்னா இதுக்கு மேலே ஒர்க் ஆகாது, நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ லெட்ஸ் க்ளோஸ் விண்டோ ஆர் என் டாஸ்க். ஓகே. ஸோ இப்போ நான் அதை எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம அதை டெலீட்டே பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர். நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறது நம்ம ஒரு லினக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி அஸ்யூர் வர்ச்சுவல் மிஷின், அஸ்யூரில் விண்டோஸ் VMக்கு அஸ்யூர் யூஸர் நம்ம வச்சுருந்தோம். இங்கே நம்மளோட பாஸ்வேர்டுன்றது இந்த .pem அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ப்ரைவசி என்ஹான்ஸ்டு மெயில், இதுதான் ஆக்சுவல் எக்ஸ்டென்ஷன். ஸோ .pemன்ற ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் அது கூடவே IP அட்ரஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வரும்னா இதோட பப்ளிக் IP வரும். இந்த பப்ளிக் IP தான் நம்மளுக்கு என்னென்னா இந்த VMஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இப்போ ஸ்டெப் 1 நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் பி யூஸிங் திஸ். ஸோ இப்போ நான் விண்டோஸ் பவர்ஷெல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே SSH இதுதான் நம்மளோட கமாண்ட். SSH ஏன்னா இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ SSH-i அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண அதே ஸ்டெப்பு பண்ணுவோம். பட் இந்த ஸ்டெப் இல்லாமல் நம்ம அடுத்து புட்டின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம்.
அண்டு WinSCPன்னு ஒரு டூலும் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கனெக்ஷன் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு SSH அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். SSH-i உங்களோட இந்த பெம் ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? இப்போ என்கிட்ட டவுன்லோட்ஸில் இருக்குங்க. அதோட பேர் லைனக்ஸ் கீன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸு சி யூசர்ஸ் அட்மின் டவுன்லோட்ஸில் இருக்குது. அப்போ நம்ம சி ட்ரைவில் ஸோ சி இது பேக்வர்ட் ஸ்லாஷா 1 செகண்ட் இதை நான் அப்படியே காப்பி பேஸ்டே பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் யூசர்ஸ் ஓகே அட்மின் அப்புறம் டவுன்லோட்ஸ் டன். ஸோ சி யூசர்ஸ் அட்மின் டவுன்லோட்ஸில் நமக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் கிடையாது, ஒரு ஃபைல். ஓகே, நான் இங்கே ஆல்ரெடி லைனக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் போல். ஸோ இதுதான் என்னோட ப்ரைவேட் கீ. இதான் என்னோட ப்ரைவேட் கீ. இப்போ என்னோட யூசர் நேம் வந்து அஸ்யூர் யூசர் அட்டு நம்மளோட இங்கே நம்மளோட கீ கொடுத்தாச்சு, அஸ்யூர் யூசர் கொடுத்தாச்சு, அட்டு இந்த பப்ளிக் ஐபி இதை கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணி உள்ளே வந்துடுவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷின்குள்ளே வந்துட்டோங்க. இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் கனெக்டிங் டு யுவர் அஸ்யூர் பேஸ்ட் லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷின். இன்னொரு மெத்தட் என்னது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே அது வேண்டாம். இப்போ நான் இங்கே இன்னொன்று இருந்தால் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் விச் இஸ் கால்ட் அஸ் புட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த புட்டின்ற சாஃப்ட்வேர் என்னென்னா இட்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டெர்மினல் எமுலேட்டர் விச் இஸ் மோஸ்ட்லி நீங்கள் SSH பண்ணி நீங்கள் ஒரு லினக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இல்லை லினக்ஸ் பேஸ்ட் மெஷின்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். விச் இஸ் ரிலீஸ்ட் இன் 1999. ஸோ அப்போ 27 years ago என்ன இருக்குன்னா இந்த மெஷின் இந்த சாஃப்ட்வேர் லான்ச் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் புட்டின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு putty.exe அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ putty.exe அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர், லெட் இட் டவுன்லோட். அது கூடவே PuttyGen அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. இதையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ நம்ம இப்போ 2 சாஃப்ட்வேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையுமே என்னோட டவுன்லோட்ஸில் இருக்கும். இப்போ டவுன்லோட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இங்கே நமக்கு 2 சாஃப்ட்வேர் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். விச் இஸ் புட்டி அண்ட் PuttyGen அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு PuttyGenன்ற சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது PEM which stands for Privacy Enhanced Mail. இதுதான் நம்மளோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஆனால் புட்டிக்கு இந்த ஃபைல் கம்ஃபர்டபுள் கிடையாது. அப்போ அதை என்ன பண்ணுன்னா .ppk அப்படின்ற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷனுக்கு இட் வில் பி சேஞ்சிங். அப்போ இந்த .ppk அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ppkன்ற ஃபார்மேட்டு தான் புட்டிக்கு கம்ஃபர்டபுள். ppk stands for Putty Private Key. ஸோ ppk. ஸோ அப்போ நம்ம பெம் ஃபார்மேட்டில் இருக்கிற கீயை .ppkன்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ நீங்கள் டவுன்லோட்ஸில் போனீங்கனாலே நீங்களே பார்க்கலாம், இங்கே லைனக்ஸ் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணாலே இதோட டீட்டெயில்ஸு .pem அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இங்கே லோட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ரைவேட் கீ நான் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா லோட் அப்படின்ற பட்டனை கொடுக்குறேங்க. ஜென்ரேட்டுன்னு கொடுக்கக்கூடாது. ஜென்ரேட்டுக்கு மீனிங் என்னென்னா புதுசாக ஒரு கீ ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஜென்ரேட்டுன்னு கொடுத்தோன்னா நம்ம மவுஸை ஷேக் பண்ண சொல்லும். நீங்கள் மவுஸை ஷேக் பண்ணாத வரைக்கும் அந்த பார் லோடே ஆகாது. ஏன்னா மேலே அதுதான் சொல்கிறோம், நீங்கள் ஒரு ரேண்டம்னஸ் எனக்கு கொடுங்க. அப்போ இந்த மவுஸ் ஷேக்கிங்கிறது தான் ரேண்டம்னஸ். ஏன்னா யாருமே உலகத்தில் நான் எப்படி மவுஸை எப்படி நான் ஷேக் பண்ணுறேனோ இதே இதை எக்ஸாக்டாக அவங்க ஷேக் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மவுஸ் கொடுக்குற இன்புட்டை நான் ரேண்டம்னஸாக எடுத்துக்கிட்டு இதை வச்சு நான் ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீயை நான் ரெடி பண்ணுறேன். இப்போ புதுசாக ஒரு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கீ பண்ணுறதுக்கு தான் ஜென்ரேட்டுன்ற பட்டன். நம்மக்கிட்ட புதுசு கிடையாது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட இப்போ நான் ஒரு கீ இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே லோடுன்ற பட்டன் நான் கொடுக்குறேன். அப்போ நான் இங்கே லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மக்கிட்ட டவுன்லோட்ஸில் இங்கே ஆல் ஃபைல்ஸுன்னு கொடுங்க. உங்ககிட்ட இந்த பெம்ன்ற ஃபைல் வரும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன். அப்போ இங்கேயே கொடுப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லி இம்போர்ட்டட் ஃபாரின் கீ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ விச் இஸ் ஓல்டு பெம் ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கீ இருக்குது அப்படின்னு.
ஓகே. இப்போ நீங்கள் இந்த 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 புட்டி ஜென்ற டூலில் அங்கே பழைய ப்ரைவேட் கீ வச்சு ஸ்பெம் ஃபைலை லோட் பண்ணிட்டீங்க. லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் திருப்பி சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுக்கணும். நமக்கு ப்ரைவேட் கீ தான் தேவை. இப்போ சேவ் ப்ரைவேட் கீன்னு கொடுத்தீங்கன்னா எஸ், உங்களுக்கு என்னென்னா என்ன ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நான் அதே மாதிரியே LINUXKEY அப்படின்ற பேரில் கீழே இருக்கலாம் செலக்ட் பண்ணிடாதீங்க. லைனக்ஸ் கீ அப்படின்ற பேர், ஃபார்மேட்டு .ppk, இதை சேவ்னு கொடுத்தனா சேவ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நான் டவுன்லோட்ஸில் வந்துன்னா நீங்களே பார்க்கலாம், இங்கே புதுசாக ஒரு ஃபைலு .ppk அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் எனக்கு என்ன இருக்குன்னா ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்தா கூட டீட்டெயில்ஸில் .ppkன்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா .pemன்ற இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைலை .ppkன்னு மாத்திரம். அது நீங்கள் போய் ஜஸ்ட்டு .ppkன்னு ரீநேம் பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராப்பராக அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணணும் டு தட் ppk ஃபார்மேட். அப்போ அதுக்கு நம்ம இந்த புட்டி ஜென் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம புட்டி ஜென்ன்ற டூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா இந்த பெம் டு ppkன்ற இந்த ஆக்டிவிட்டியை நான் முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு ppk வந்துடுச்சு. அப்போ நான் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், புட்டின்ற டூலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புட்டின்ற டூலில் சேம் டீட்டெயில்ஸ், நம்மளோட ஐபி அட்ரஸ் என்ன போட்டு 22 தான் கனெக்ட் ஆக போகுது, அண்ட் நம்மளோட இந்த ppk ஃபைலை கொடுக்கணும். அது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா SSH auth credentials, இங்கே ப்ரைவேட் கீ ஃபைல் ஃபார் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அப்போ இங்கே ப்ரௌஸ் பண்ணி இந்த linuxkey.ppk இன்றைக்கி நம்ம ஜென்ரேட் பண்ண கீயை நான் ஓப்பன்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் டன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்திங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இப்போ ஓப்பன்னு கொடுத்திங்கன்னா அக்செப்ட்டு, இங்கே லாகின் ஆஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இது குட்டியாக இருக்குது. பட் அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூசர் நேமை அப்படியே இங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா எனக்கு லாகின் ஆகி உள்ளே வந்துடும். அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு அப்பியரன்ஸில் உங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரியணுன்றதுக்காக 14 பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் கலரில் மாற்றிடுறேன். ஸோ தட் ப்ராப்பராக பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்கள் விண்டோஸ் பவர்ஷெல் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு கமாண்டு, நம்ம SSHன்னு ஒரு கமாண்டு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அப்படியும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த புட்டின்ற டூல் மூலியமாகவும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே மோபா எக்ஸ்டர்ம், இதே மாதிரி இன்னும் நிறைய பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு SSH பண்ணி ஒரு லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உள்ள லாகின் பண்ணி வரலாம். அப்போ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணி வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோஃபார் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எந்த விதமான லைனக்ஸ் கமாண்ட்ஸும் நம்ம ரன் பண்ணல. பட் இங்கே நான் இப்போ உங்கள் கமாண்ட்ஸ் ரன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நான் ரன் பண்ண கமாண்டு கிளியர், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி வெறும் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு எங்கே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ண முதல் கமாண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ நம்ம உள்ளே வந்த அப்புறம் இப்போ sudo switch user -root, நான் ரூட் யூசராக நான் என்ன பண்ணுறேன்னா என்ன மாற்றிக்கிறேன். ரூட் யூசர்னா யாருன்னா அவருக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ், இந்த மெஷினில் எதை வேணால் மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், அந்த பர்மிஷன்ஸ் இருக்கும். நான் ரூட் யூசராக நான் மாடிஃபை பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே நம்மக்கிட்ட பட்டன் கிளிக்கிங் பண்ணுறதுக்கான டெர்மினல்லாம் கிடையாது. அப்போ எல்லாமே நம்ம கமாண்ட்ஸாக தான் ரன் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா முதல் கமாண்ட் apt. ஸோ aptன்னு ஒரு கமாண்ட், இதை நான் என்ன பண்ணுறேன்னா apt update. ஸோ இந்த கமாண்ட், இந்த apt அப்படின்றது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது உபுண்டு பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் இந்த apt தான் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இப்போ நான் இங்கே apt updateன்ற கமாண்டை கொடுத்துட்றேன். அந்த கேப்பில் நம்ம இங்கே apt in Linux அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ Advanced Package Tool is a command line utility to manage software on Debian-based Linux distribution. It's Ubuntu, Mint, Kali, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த apt தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த apt தான் என்னென்னா இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர்ஸ், அன்இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர்ஸ் இன் யோர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ நாட் உபுண்டு இந்த ஃபேமிலியில் மட்டும்தான், இதேமாரியே எம்ன்னு இருக்குது, apkன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இந்த பேக்கேஜ் மேனேஜர் மாறும், ரைட்? ஸோ இப்போ நம்ம உபுண்டு யூஸ் பண்ணுறதுனால விச் இஸ் டிபைன் ஃபேமிலின்றனால aptன்ற கமாண்ட்ஸ் தான் இதில் ஒர்க் ஆகும். அப்போ நான் முதல்ல என்ன பண்ணேன்னா apt update அப்படின்னு ஒரு கமாண்டை கொடுத்தேன். ஸோ அப்டேட் கொடுத்தப்புறம் நம்ம அதே மாதிரியே apt upgrade, ஸோ அப்படின்னு ஒரு கமாண்டு கொடுப்போம். எஸ் ஆர் நோவான்னு கொடுப்போம், எஸ் ஒய். உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். ஸோ கீழே கமெண்ட்ஸில் apt அப்டேட்டுக்கும் apt அப்கிரேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதே மாதிரியே மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் CentOS,
ரெட் ஹேட் ஃபேமிலியில் ஏபிடிக்கு பதில் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இது ரெண்டுத்தையுமே மிச்சு ஏபிடிக்கு ஆல்டர்னேட்டிவாக மற்ற ஒரு லைனக்ஸ் ஃபேமிலியில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணினா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுமே ப்ரீ ரெக்வசைட்ஸான கமெண்ட்ஸ் அதை என்ன பண்ணுறேன், ரன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நம்ம விண்டோஸ் பேஸ்டு விஎம்முக்கு ஐஏஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணமோ அதே மாதிரியே நம்மளோட லைனக்ஸ் பேஸ்ட் வர்ச்சுவல் மிஷினில். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், அது கலர் கூட ஒரு ரெட்டாகவே இருக்கட்டும். ஸோ நம்மளோட லினக்ஸ் பேஸ்ட் விஎம்மில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் அண்ட் another சாஃப்ட்வேர் விச் இஸ் கோயிங் டு பி நம்ம இங்கே ஐஏஎஸ்ன்ற மாதிரி இங்கே என்ஜினிக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த என்ஜினிக்ஸ் தான் நம்மளோட வெப் சர்வர். ஸோ என்ஜினிக்ஸ் வெப் சர்வர். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அப்போ நம்ம இது சேம், இது நம்மளோட ஐஏஎஸ்ன்றது இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட். அப்போ அது வெறும் விண்டோஸ்க்கு மட்டும் தான் இந்த ஐஏஎஸ் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ஜினிக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ஜினிக்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ அதே மாதிரியே ஆப்ட்டு இன்ஸ்டாலு என்ஜினிக்ஸ் அவ்வளோதாங்க. இதை கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இந்த உபுண்டு மிஷினில் எனக்கு என்ஜினிக்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டலேஷன் ஆகுது. இன்ஸ்டலேஷன் குவிக்காக ஆயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிப்போம். இப்போ இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு சிஸ்டம் சிடிஎல். ஸோ இது நமக்கு என்ன ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுற கமாண்ட் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே டாஸ்க் மேனேஜர்னு சொல்லிட்டு என்னோட மிஷினில் இருக்குது. இதில் நான் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா, இல்லை ப்ராசஸஸ் அப்படின்னு போனீங்கன்னா என்னென்ன மிஷின்லாம் என்னென்ன ப்ராசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வரும். இதில் ஏதாவது ஸ்டாப் ஆகிருக்கிற ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் மாதிரி கொடுக்கலாம். எண்டு கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட்டுக்கும் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ஜினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனால் இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்போ அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்டை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் சிடிஎல் எனேபிள் என்ஜினிக்ஸ் அண்ட் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் என்ஜினிக்ஸ். இதை கொடுத்தனா இப்போ என்ஜினிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது நம்ம உண்மையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சுங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர் சொல்லிட்டு எனக்கு என்ஜினிக்ஸ்ன்றது உள்ளே எனக்கு ரன்னிங்கில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இட் இஸ் ரன்னிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் சி டிரைவில் INETPUB அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, அதில் www ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சா, அதேமாதிரி இங்கே சிடி ஃபார் சேஞ்ச் டைரக்டரி அப்படின்ற ஒரு கமாண்ட், வேறு www HTML இது தாங்க ஃபோல்டர். நான் /var அப்படின்னு அடிச்சு டேப் அமுக்கினாலே அதுவே ஆட்டோ ஃபில் பண்ணிடும். ஸோ டேப் வந்து ஆட்டோ ஃபில் பண்ணும். இதுதான் நான் விண்டோஸ்லையும் பண்ணியிருப்பேன் ஆட்டோ ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே HTMLனு சொல்லிட்டு அதுவே ஆட்டோ ஃபில் பண்ணி வந்துடுது. எப்போ ஆட்டோ ஃபில் பண்ணணும்னா, அப்படி ஒரு ஃபோல்டர் இருந்தால் மட்டும் தான் ஆட்டோ ஃபில் பண்ணும். அப்படி ஒரு ஃபோல்டர் இல்லைனா நீங்கள் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ அப்போ இருந்துச்சுன்னா இட் வில் ஆட்டோ ஃபில் இட் வில் கிவ் இட். ஸோ அப்போ சிடின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னென்னா, இந்த டேரக்டரி பார்த்துக்கு சேஞ்ச் பண்ணி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த லைனக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, இன்னும் இதில் உங்களுக்கு தெரியலனா, அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக நான் லைனக்ஸ் பேஸில் சில வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ரைட். ஸோ வேர் www HTMLன்றது என்னென்னா இந்த ஃபோல்டர் பாத்துக்குள்ளே வருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நான் இந்த பாத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நான் பார்க்குறேன். இங்கே ஆல்ரெடி இண்டெக்ஸ் என்ஜினிக்ஸ் debian.htmlனு ஆல்ரெடி ஒரு HTML ஃபைல் இருக்குது. இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னோட லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷினில் பப்ளிக் ஐபியை நான் எடுக்கிறேன், காப்பி பண்ணி ஒரு ப்ரைவேட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் http:// இந்த ஐபியை நான் பேஸ்ட் பண்ணி ஹிட் பண்ணுறேங்க. ஹிட் பண்ணுறேன். எனக்கு இப்போ அவுட்புட் வரல. கண்டினியூ டு சைட்டு, ஆனால் அவுட்புட் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஏன் அவுட்புட் வரல, என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல ஞாபகம் இருக்குன்னா நம்ம ஒரு மிஸ்டேக் நான் வேணும்னே பண்ணியிருந்தேன். என்னென்னா, ஈவன் தோ திஸ் இஸ் HTTP அண்ட் நம்ம பப்ளிக் ஐபி கரெக்டாக கொடுத்தாலுமே நம்ம இன்பவுண்ட் ரூல்ஸில் 18ன்ற போர்ட் நம்பரை நம்ம அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் 18ன்றதை நீங்கள் ஓப்பனில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் பார்க்க முடியும். அப்போ நான் அது வேணும்னே தான் நான் கொடுக்காம விட்டுருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பேக் பண்ணி போய் கூட பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம வேணும்னே கொடுக்காம விட்டோங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூனா, நமக்கு இந்த விஎம்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு
செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அட்டாச் ஆயிருக்கும். அந்த செக்யூரிட்டி குரூப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஹேவ் கனெக்டட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இங்கே நம்மளே லெட்ஸ் க்ளோஸ் திஸ். ஸோ வில் ஹேவ் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்னு இருக்குது. இதவே நான் ஒரு புது டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு இதில் இந்த லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷினுக்கு நமக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்களே பார்க்கலாம். ஸோ கீழே வந்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. வேறு மீதி இந்த 65,000 இது எல்லாமே இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா இருக்கிற ரூலுங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு எடிட், ஐம் கோயிங் டு ஆட் அ நியூ ரூல். இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூலை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் 80ன்றதை நம்மளுக்கு அலோவ் ஆகிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே செட்டிங்ஸ் அப்படின்றதுல எடிட் இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ விச் இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆட் அ ரூல். ஸோ சோர்ஸ் எனிவேர் எங்கேனாலும் வரலாம். அண்ட் நம்ம என்னென்னா இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது ப்ரோட்டோகால் எனி, டெஸ்டினேஷன் ப்ரியாரிட்டி 310 இதெல்லாமே ஓகே. டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்ச் இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு ஆட் ஒன்லி 80. இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹெச்டிடிபி விச் இஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிடிபின்னு செலக்ட் பண்ணாலே அது 80ன்னு ஆட் ஆயிரும். இப்போ ஃப்ரம் எனிவேர் இந்த வேர்ல்டு நான் இங்கே மேனுவலாக நீங்கள் 18 கொடுக்க பதில் இதிலே சர்வீஸில் 8 ஹெச்டிடிபி நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா அது ஃபிக்ஸ்டு. இதை லாக் பண்ணிட்டு ப்ரியாரிட்டி 310ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அந்த ப்ரியாரிட்டி நம்பர்னா என்ன, இங்கே நம்பர்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ பட் இப்போதைக்கு 310ன்றது இட்ஸ் ஃபைன் தான். ஸோ அப்போ இங்கே இருக்கிறத சோர்ஸில் எனி அது அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே சர்வீஸ் மட்டும் ஹெச்டிடிபின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆடுன்னு கொடுத்துருங்க. ஸோ வேல்யூ மஸ்ட் நாட் பி எம்டி. ஓகே இருந்துச்சோ. ஓகே. ஸோ வேல்யூ வந்து என்னென்னா நான் ஹெச்டிடிபி இன்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு the name must contain number underscore periods. Okay, so there should not be no. Okay, add. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நான் ஹெச்டிடிபி இன்பவுண்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் போட்டு 80 டிசிபி நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆட் பண்ணேன். இப்போ போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். வெல்கம் டு என்ஜினிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக எனக்கு ஒரு பேஜ் அவுட்புட்டில் வருது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே ஒரு கண்டென்ட்டை நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இங்கே சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காகவே நம்ம புட்டிலேயே இந்த ஃபைலை நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ விஐ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். விஐ நான் வந்து ஒரு விம் எடிட்டர். நம்ம எப்படி இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே லினக்ஸில் ஒரு ஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு விஐன்னு யூஸ் பண்ணலாம். இதை நான் என்டர் பண்ணுறேன். இதுதான் உங்களோட ஃபைலு. இதை மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன்னா நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு இன்சர்ட்டில் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே எடுத்துக்கிறேன். ஹலோ வெல்கம் டு அஸ்யூர் வெப்சைட் ஹோஸ்டிங் வீடியோ. அண்டு இது அப்படியே திருப்பி H2 டேக்கில் இது வந்து லினக்ஸ் விஎம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். க்ரீனுன்றதை ரெட்டுன்னு நான் மாற்றிக்கிறேன். இது அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட்டு அண்ட் சேவ் அண்ட் குவிட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மொத்தமாக டிலீட் பண்ணுறதுக்கு எஸ்கேப் அம்கி நான் என்ன பண்ணேன்னா %d வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ %d விச் இஸ் அந்த சிம்பிள் என்ன பண்ணுன்னா மொத்தமாக டிலீட் பண்ணுறோம், டெலீட் ஆல் மாதிரி. நெக்ஸ்ட்டு இங்கே ஐ ஃபார் இன்சர்ட் மோடு. நம்ம இங்கே எல்லாம் எதை இன்சர்ட் பண்ணணும்னா ஐ கொடுக்கணும். அண்ட் இங்கே ஐ பண்ணிட்டு நாங்கள் காப்பி பண்ணி இங்கே ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். எஸ்கேப் பண்ணிட்டு சேவ் அண்ட் குவிட். ஸ்டில் இதெல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நான் மேலேயே வீடியோலேயே எப்படி ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டெக்ஸ்ட் கமாண்ட்ஸு ஒரு எப்படி எடிட் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ரீரெக்வசைட் வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு இங்கே வாங்க. நவ் லெட் மீ சேவ் திஸ் கண்டென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகி இது எல்லாத்தையும் நான் எழுதியாச்சு. ஓகே தான், ஃபைனு. லெட் மீ சேவ் அண்ட் குவிட். இப்போ நம்ம இந்த ஃபைலை நான் எடிட் பண்ணிட்டேன். அப்போ மீனிங் என்னோடய ப்ரௌசரில் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரெட் கலர் பேக்ரவுண்டில் ஹலோ வெல்கம் டு அஸ்யூர் வெப்சைட் ஹோஸ்டிங் அண்ட் லைனக்ஸ் வர்ச்சுவல் மெஷின் எக்ஸாம்பிள் அப்படின்ற அவுட்புட்டும் வருது. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி இதை எடிட் பண்ணுறது. இதுவே நீங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண கண்டென்ட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம டேட்டாவை இங்கே வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸே எனக்கு இதோட அவ்வளோதான். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெப்சைட்டை எப்படி லைனக்ஸில் ஹோஸ்ட் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் நான் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்டோட நம்ம அதை ரேப் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா WinSCP அப்படின்னு ஒரு டூலை கற்றுக்க போகிறோம். இந்த WinSCPன்றது என்னென்னா விண்டோஸ்லேருந்து
லைனக்ஸ் விர்ச்சுவல் மிஷினுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக WinSCP அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், WinSCP அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டவுன்லோட் பண்ணுற சைட் இருக்கும், அஃபிஷியலான WinSCP சைட்டு. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செட்டப் வரும். செட்டப்னாலே டபுள் கிளிக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா WinSCP அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேங்க. இந்த WinSCP என்னோட ஸ்டார்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக WinSCP ஓப்பன் ஆகும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா புதுசாக நம்ம ஒரு கனெக்ஷன் மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன், இதையும் க்ளோஸு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் பண்ணுறோம். திருப்பி WinSCP அப்படின்னு நான் கொடுக்குறேன், எனக்கு இங்கே ஓப்பன் ஆகும். அப்டேட்டா க்ளோஸ், அப்டேட் வேண்டாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக நம்ம ஒரு கனெக்ஷன் நம்ம மேக் பண்ண போகிறோம். இங்கே நியூ சைட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இங்கே கனெக்ஷன் மேக் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எதுக்கு இந்த WinSCP யூஸ் பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஒரு index.html ஃபைல் இருக்குது. இது என்னது, நம்ம இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகல, இந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பராக ஒரு Azure VMன்னு சொல்லிட்டு ஒரு சைட்டை நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இந்த Azure VM சைட்டை நான் என்ன பண்ணணும்னா என்னோட விண்டோஸில் இருக்கிற இந்த ஃபைலை லைனக்ஸ் விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் அனுப்பணும். அதுதான் நம்மளோட கான்ஃபிகரேஷன். அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி நம்ம குவிக்காக நான் இங்கே முன்னாடி ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மாதிரியே, ஸோ வி ஹாவ் அ லினக்ஸ் பேஸ்ட் ஒரு VM நம்மக்கிட்ட இருக்குது. அது அதே மாதிரியே பூனேயில் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த VM இருக்குங்க. ஸோ இந்த VM பூனேயில் இந்த VM நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நவ் வி ஹாவ் திஸ் ஓவர் பூனே. இப்போ நான் நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ வி ஹவ் கனெக்டட் ஓவர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா விண்டோஸ் டு லைனக்ஸ்க்கு SSH மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணோம். அந்த SSH மூலிமா 22ன்ற போர்ட் நம்பரில் கனெக்ட் பண்ணோம். அண்ட் அதை நம்ம புட்டின்ற டூல் மூலியமாகவும் பவர்ஷெல் மூலியமாகவும் 2 விதமாகவும் கனெக்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அது மூலியமாக கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ SSH மூலிமா நான் கனெக்ட் பண்ணி இங்கே வந்துட்டேங்க. இதில் சேம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு வெப் ஆப்பையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா Nginx அப்படின்ற ஒரு வெப் ஆப்பை நான் இதில் இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து நம்ம IIS அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இங்கே Nginx அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். இது ரெண்டுத்தையுமே நமக்கு என்னென்னா இதுதான் நம்மளோட வெப் சர்வரை, நம்ம வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான வெப் சர்வர். இப்போ நவ் த ப்ராப்ளம் என்னன்னா நான் ஒரு ஃபைலை என்னோட விண்டோஸ் மெஷின்லேருந்து இந்த விண்டோஸ் மெஷினுக்கு என்ன பண்ணலாம், இங்கே காப்பி இங்கே பேஸ்ட். ஸோ இங்கே காப்பி பண்ணேன், இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். ஆனால் ஃப்ரம் விண்டோஸ் டு லைனக்ஸ் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா WinSCP, இந்த டூல் டு விச் இஸ் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஃப்ரம் விண்டோஸ் டு லைனக்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஃப்ரம் விண்டோஸ் டு லைனக்ஸ் நீங்கள் WinSCPன்னு ஒரு டூலை நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த WinSCP டூலில் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அதே மாதிரியே நம்ம இந்த நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கனெக்ட் பண்ணுறோம். உங்களோட ரிமோட் மெஷினோட IP அட்ரஸ் என்ன, எந்த மெஷின் லைனக்ஸ் மெஷின் தானே கனெக்ட் பண்ணுறீங்க, அதோட IP அட்ரஸ், யூசர் நேம் என்ன Azure யூசரு, அண்ட் பாஸ்வேர்டு நம்மளுக்கு கிடையாது. பாஸ்வேர்டுக்கு பதில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ப்ரைவேட் கீ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆத்தென்டிகேஷன் ப்ரைவேட் கீ, இந்த புட்டி ப்ரைவேட் கீயை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பெம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, PPK தான் செலக்ட் பண்ணணும். ஸோ WinSCPக்கு PPK தான் கம்ஃபர்டபுள். ஸோ அப்போ PPK தான் இங்கேயும் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்போ யூசர் நேம் கொடுத்தேன், IP அட்ரஸ் கொடுத்தேன், யூசர் நேம் கொடுத்தேன், பாஸ்வேர்டு கிடையாது, அதுக்கு பதில் அட்வான்ஸை கிளிக் பண்ணி ப்ரைவேட் கீயை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம லாகின்னு கொடுத்திங்கன்னா அக்செப்ட்டு, எனக்கு கனெக்ட் ஆகி வந்துருச்சுங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரம் திஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இங்கேருந்து இங்கே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ண போகிறோம். அப்போ முதல்ல இங்கே யூசர்ஸ் அட்மின் கிடையாது, இங்கே நம்ம டவுன்லோட்ஸ். ஸோ நம்மளோட இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னோட விண்டோஸ் மெஷின், ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்னோட லைனக்ஸ் மெஷின். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நேமில் இன்னைக்கு டேட் நம்மளோட index.html ஃபைல் இங்கே இருக்குது, இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் டு நம்ம எந்த டைரக்டரினா /var/www/html இந்த பாத்துக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேனா நம்மளுக்கு அங்கே போயிடும். இப்போ இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைல் இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ index.htmlனு சொல்லிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன்னா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த ஃபைல் இப்போ காணும். இப்போ இங்கேருந்து இதை இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா பர்மிஷன் டினைடு. ஓகே, இது இருங்க.
ஸோ இப்போ நான் ஃப்ரம் ஹியர் இந்த ஃபைலுக்கு நான் அனுப்புறதுக்கு, ஏன்னா நான் ஒரு மெஷின் டு இன்னொரு மெஷின் அனுப்புறதுக்கு பர்மிஷன் டினைட்னு எரர் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ குவிக்காக நான் பர்மிஷன் செட்டிங்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ இங்கே பர்மிஷன் இஷ்யூ அப்படின்றனால chmod. ஸோ அப்போ which is நான் பர்மிஷன் நான் மாடிஃபை பண்ணுறேன், which is 777 read write execute for everyone user group and others. again இதெல்லாமே லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நம்ம ரன் பண்ணுற கமெண்ட்ஸ் தான். ஸோ chmod -r 777 கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா /var www அதில் HTML இந்த இதுக்கு பர்மிஷன் நான் இங்கே மாற்றுறேங்க. இப்போ மறுபடியும் இங்கே நான் WinSCPயில் போயிட்டு இப்போ நான் இதே இதை கொடுத்தேன்னா now it is able to transfer. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பர்மிஷன் எரர் வந்துச்சு. இப்போ நான் இந்த ஒரு கமாண்டை ரன் பண்ண உடனே இந்த ஃபோல்டருக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இப்போ நான் என் ஃபைல் இங்கே வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ now நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய ப்ரௌசரில் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா Azure Demo அப்படின்ற அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியுது. அப்போ நம்ம இங்கே காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணுறது ஒரு மெத்தடு. பட் அந்த ஃபைல் இப்போ ஒரு ஃபைல்லாம் அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் என்கிட்ட ஒரு 200-300 ஃபைல்ஸ் இருக்குது, இல்லை 10-15 அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஃபைலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இட்ஸ் டைம் கன்சியூமிங். அப்போ பல்க் ஃபைல்ஸாக நீங்கள் விண்டோஸ் டு லைனக்ஸ்க்கு நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா இந்த WinSCPன்ற ஒரு கமாண்ட் மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்லேயுமே வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் நீங்கள் இந்த ஐபி அட்ரஸை உங்கள் மொபைல் ஃபோனில் சரி எங்கேனாலுமே ஹிட் பண்ணிங்கன்னா அவுட்புட் ஒர்க் ஆகும். இப்போ நான் இதை டெர்மினேட் பண்ணுறேன், இந்த ஐபிலாம் போயிடும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஐபி அட்ரஸ் கிடைக்குதோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல்லையும் சரி உங்கள் ஃப்ரெண்டு யார்கிட்ட உலகத்தில் இந்த ஐபியை http:// இந்த ஐபியை கொடுத்து ஹெட் பண்ணாலும் உங்களோட பேஜ் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ நம்ம ஒரு முக்கியமான ஃபண்டமெண்டலான டாபிக் ஹவு டு ஹோஸ்ட் அ வெப்சைட் ஆன் Azure Cloudன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் 1 tier ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான், இங்கே டேட்டா பேஸ் கூட கிடையாது. ஏன்னா நம்ம டேட்டா பேஸு பேக் எண்ட் இதெல்லாம் அடுத்தடுத்து தான் நம்ம we are going to learn. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்கிங்கு, லோட் பேலன்சரு அண்ட் நம்ம ஒரு டொமைன் நேம் which is abc.comனு ஒரு டொமைன் நேமை வாங்கி அதை எப்படி மேப் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்யூச்சரில் தாங்க நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வித் திஸ் வில் wrap up our today's வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக குவிக்காக இதை நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இங்கே போய் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு பெஸ்ட் ப்ராக்டிஸ் உங்கள் லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷினை டெர்மினேட் பண்ணுங்கள். இங்கே டெலீட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓஎஸ், நெட்வொர்க்கு, பப்ளிக் ஐபி இதெல்லாம் சேர்த்து டெலீட் ஆயிரும். டெலீட் பண்ணி முடிச்ச அப்புறம் அகெயின் எதுக்கும் என்ன பண்ணிருந்தா நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணிடுங்க. ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணிட்டா இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ண என்னென்ன டாப்பிக்லாம் நான் கிரியேட் பண்ணோம் அது எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ அப்போ நான் ரிசோர்ஸ் குரூப்புக்கு போகிறேன். வெப்சைட் ஆர்ஜின்ற ரிசோர்ஸ் குரூப் தான் நான் இன்றைக்கி கிரியேட் பண்ணேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் ரிசோர்ஸ் குரூப் அதுவே சொல்லுது. செக்யூரிட்டி குரூப்பு, நெட்வொர்க்கு, ஒரு கீ, இன்னொரு செக்யூரிட்டி குரூப், ஒரு நெட்வொர்க், இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டெலீட் ரிசோர்ஸ் குரூப்பு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் டெலீட் பண்ண போகிறேன்னு சொல்லுது. இட்ஸ் ஃபைன் தான். இதை கொடுத்துட்டு டெலீட்டு இது எல்லாமே 1 by 1 டெலீட் ஆகும். ஒன்ஸ் தேர் ஆல் டெலீட்டட் மறுபடியும் டெலீட் ரிசோர்ஸ் குரூப்னு கொடுத்தீங்கன்னா அதுவுமே என்ன ஆயிரும்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்புமே டெலீட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பில்லு வரதுக்கான வாய்ப்புமே கிடையாது. அப்போ இது ஒரு சேஃப்டி மெஷர் தான், ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ யூ ஆர் கீப்பிங் திஸ். ஸோ அப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா சில ரிசோர்ஸஸ்லாம் டெலீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட நம்ம ஸோ we will wrap up our part 2 video which is how to host a website on Azure. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் VMலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ I'll catch you on that next video. Thanks for watching till the end. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுக்கு தேவையான ஆல் த மெட்டீரியல்ஸ், ரெஃபரன்சஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலில் இருக்கிற லைனக்ஸ் which is அதோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் சீரீஸும் பாருங்கள். ஸோ ஐ ஆல்சோ லிங்க் தட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு மேலே பாப்பப்பும் ஆகும். ஸோ இவங்க எல்லாருமே ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மோஸ்ட்லி ரியல் டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுன்ற நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஃப்யூச்சரில் அப்கமிங் செஷன்லேயும் சரி, நீங்கள் டெவாப்ஸ்லேயுமே சரி, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேஜராக நீங்கள் யூஸ் பண்ண வைங்க. ஸோ அப்போ மேக் ஷூர் யூ ஆர் லேர்னிங் லினக்ஸ் பிஃபோர் கெட்டிங் இன் டு அஸ்யூர் ஆர் பிஃபோர் கெட்டிங் இன் டு டெவாப்ஸில். ஏன்னா அடிக்கடி நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வரும். அது கம்ப்ளீட்டாக அது தெரியாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்குன்னா அதை போய் நீங்கள் கற்றுக்கோங்க.
ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அஸ்யூரில் இருக்கிற அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ கண்டினியூஸாக ஐ வில் பி மேக்கிங் ஷூர் ஐல் பி போஸ்டிங் வீடியோஸ் ரெகுலர்லி. அண்ட் கீழே என்னோட டிஸ்கார்ட் குரூப்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் மீ டேரக்ட்லினாலுமே அதை நீங்கள் டிஸ்கார்டில் பேசலாம். உங்களுக்கு டவுட்ஸ்ன்னு இருந்தாலுமே வி ஹேவ் அ டெடிகேட்டட் சேனல். நான் இல்லைனாலுமே நம்மளோட வியூவர்ஸ் மற்றவங்க கூட உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் மீ, உங்களோட கரியர் கன்சல்டேஷன் ஆர் ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா, ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ரீச்சிங் அவுட் டு மீ ஆன் வாட்ஸ்அப். ஸோ ஒன்ஸ் அகைன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஐல் கேட்ச் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.